اقرأ أخيها ورتل القرآن اسمح بصوتك اسمع الأكوان اقرأ كلام الله داوي نفوسنا لنحس في أعماقنا الإيمان. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். மிக்க கிருபையும் மிக்க கருணையும் உடைய ஏக இறைவன் அல்லாஹு தஆலா திருநாமத்தை கொண்டு நான் துவங்குகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் இறைவனுக்கு. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரியர்கள், வே டு பாரடைஸ் கிளாஸ் என்ற இறைவனை பற்றிய அறிவு பெறக்கூடிய, வாழ்க்கையினுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளக்கூடிய, மனிதர்கள் சொர்க்கத்தை அடைவதற்கான வழி, அதற்காக இந்த உலகத்தில் வாழுகின்ற முறை என்ற அடிப்படையிலே நடந்து கொண்டிருக்கின்ற, மனிதர்களை நல்வழிப்படுத்துகின்ற இந்த நிகழ்ச்சியினை கேட்கின்றவர்கள், பார்க்கின்றவர்கள் அனைவர்களுக்கும் ஏக இறைவன் அல்லாஹு தஆலா சாந்தியும் சமாதானமும் அருட்படைகளையும் வழங்கிட வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை துவங்குகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும். கண்ணியத்திற்குரியவர்களே, இறைவன் மனிதர்கள் நேர்மையாக வாழ்வதற்கு வழிகாட்டுகின்ற செய்தி தொகுப்பாக வேதங்களை அனுப்பி வச்சார். அப்படி மனிதர்கள் நேர்வழிப்படுவதற்காக இறைவனுடைய செய்திகள் தாங்கி வந்த வேதங்களிலே இறுதி வேதமாக திருக்குர்ஆன் எனும் திருமறை இருக்கிறது. அதில் உள்ள வசனங்கள் சத்திய வசனங்கள்னு இறைவன் சொல்றான். இறைவனால் இறக்கி அருளப்பட்ட எல்லா வேத வசனங்களுமே சத்திய வசனங்கள் தான். இதுல மனிதர்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நான் விவரித்து சொல்லிட்டேன்னு இறைவன் சொல்றான். இது முழுமையாக்கப்பட்ட ஒரு இறைவேதமாக இருக்கிறது, மனிதர்களுக்கான இறைவேதமாக இருக்கிறது. ஒரு முஸ்லிம் ஒரு கூட்டத்தாருக்கான வேதமாக எல்லாம் இறக்கல, மனிதர்களுக்கான வேதமா இருக்கலாம். இதை பின்பற்றக்கூடியவர்கள் நேர்வழி பெறலாம் இறைவனுடைய செய்தியான இறைவேதத்தை. அப்போ முதல் கேள்வியே என்னை போன்றவர்களுக்கு என்ன ஏற்பட்டதுன்னாக்க, அப்போ இதுக்கு முன்னாடி வந்த வேதத்தை எல்லாம் என்ன பண்றது? அப்போ இதற்கு முன்னாடி இறக்கி அருளப்பட்ட வேதங்களிலே எல்லாம் மனிதர்கள் தங்களுடைய சொந்த கருத்துக்களையும் சேர்த்து இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய விதத்தில் இறைவன் காட்டிய அந்த ஏகத்துவ தல்வீது வழிமுறைக்கு மாற்றமாக அந்த வேதத்தினுடைய வெளிப்பாடுகளை மனிதர்கள் மாற்றிவிட்ட காரணத்தினாலே இறைவன் இறுதி வேதத்தை நானே பாதுகாக்கிறேன், இதில் மனிதர்கள் எந்த கலப்படமும் செய்ய முடியாது, இதில் சொல்லக்கூடிய செய்தி முழுமையானதாக தூய்மைப்படுத்தப்பட்டதாக இருக்குது. அப்போ மற்றதுல எல்லாம் கொஞ்சம் கலப்படம் ஆகிப்போச்சு. அந்த கலப்பட சரக்கை பிரிச்செடுத்து சத்தியத்தை காண வேண்டியிருக்கு. ஏன்னா ஏகத்துவ கொள்கை எல்லா வேதங்களிலேயும் சொல்லப்பட்டிருக்கு. இறைவன் ஒருவன் தான், வாழ்வும் மரணமும் அவனுடைய கட்டுப்பாட்டிலேயே இருக்கின்றன, சர்வ உலகங்களிலேயும் ஆட்சி அதிகாரம் அவனுக்குரியதே, அவனுடைய பதிவில் இல்லாமல் எந்த அசைவும் நடைபெறுவதே இல்லை, அவன் நாடுகிறவர்களுக்கு அவன் ஞானத்தை வழங்குகிறான், அவன் ஒருவனுக்கு மட்டுமே அடிபணிய வேண்டும். அந்த ஒரே இறைவன் மட்டுமே நமக்கு ஞானத்தை வழங்கி நம்மை நேர்வழிப்படுத்திட முடியும். இப்போ நான் தமிழில் சொன்ன விஷயம் சமஸ்கிருத மொழியில் காயத்ரி மந்திரம்னு சொல்லப்படுது. காயத்ரி மந்திரம் யஜூர் வேதத்தில் வருது. அப்போ யஜூர் வேதத்திலே இறைவன் ஏகத்துவ கொள்கையை தானே சொல்லியிருக்கான். கர்த்தர் கர்த்தர் என்று என் பின்னால் வருகிற எவனும் பரலோக ராஜ்யத்தில் நுழைய மாட்டான். கர்த்தர் ஒருவரே, அவர் உங்களுக்கும் எனக்கும் பொதுவானவர். ஜீசஸ் கிரைஸ்ட், முஸ்லிம்கள் ஈசா அலைஹி வஸல்லம்னு சொல்லக்கூடிய அந்த இறை தூதர் சொன்னதாக
புதிய ஏற்பாடு பைபிளில் யோவான் மத்தேயு அதிகாரங்களில் பதிவு செய்யப்பட்ட வசனமாக இருக்கு. அப்போ இதுவும் ஏகத்துவ கொள்கையை தானே சொல்லுது. இப்படி பழைய ஏற்பாடுனாலும் சரி புதிய ஏற்பாடுனாலும் சரி கிறிஸ்தவர்களுடைய கையிலே இருக்கக்கூடிய வேதத்திலேயும் ஏகத்துவ செய்தி தான் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி இறைவன் அனுப்பின எல்லா வேதங்களின் செய்தியும் அதுவாகத்தான் இருந்த போதிலும் மனிதர்கள் அதை நடைமுறைப்படுத்துகிற போது இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய செய்திகளாக நடைமுறைகளாக மாற்றிட்டாங்க. ஆனால் அப்படிப்பட்ட மாற்றம் நிகழாதபடி இந்த இறுதி வேதம் இறைவனுடைய பாதுகாப்பு பெற்றிருக்கிற காரணத்தினால இது நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்குது. மனிதன் இணை வைப்புக்குள்ள விழுந்துடாமல் பாதுகாக்கிற வேலையை செய்து என்று அந்த இறைவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. திருக்குறானின் சத்திய வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இறுதி வேதமும் இந்த இறுதி வேதத்தினுடைய சத்திய வசனங்களின் நடைமுறை வாழ்க்கை நெறி விளக்கமாக வாழ்ந்து காட்ட இறைவனால் அனுப்பி வைக்கப்பட்ட இறுதி நபி முகமது முஸ்தபா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றோம். அவர் மீது சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும்னு அர்த்தம். ஏன்னா இந்த நிகழ்ச்சி முஸ்லிம்களுக்கான நிகழ்ச்சி அல்ல, மனிதர்களுக்கான நிகழ்ச்சி என்பதனால முகமது நபி பேரை சொல்லும் போதெல்லாம் எதுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னு தெரியணும் என்பதற்காக நான் சொல்றேன். அது இறுதி நபி, மிகச்சிறந்த நபியை இறைவன் தன்னுடைய வேத வெளிப்பாடுகளின் நடைமுறை வாழ்க்கை நெறி விளக்கமாக அனுப்பிச்சு வச்சதற்கு நன்றி தெரிவித்து அவர் மீது சாந்தியும் சமாதானமும் இறைவன் அருளட்டும்னு சொல்லுவது இறைவனை ஏற்றுக்கொண்ட தௌஹீது கொள்கையை ஏற்றுக்கொண்டவருடைய நடைமுறையாக இருக்கிறது. அரபி மொழியில் அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ இந்த இறுதி நபியும் இறுதி வேதமும் இறுதி நபியினுடைய வாழ்க்கை, இறுதி வேதத்தினுடைய சத்திய வசனங்கள் இது உலகம் பூரா எல்லாரையும் ஈர்க்குது. நேர்மையை விரும்பக்கூடிய மனிதர்களுக்கெல்லாம் இது கலங்கரை விளக்கமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய திருவசனத்திலே வருது திருக்குறள். நம்பிக்கை கொண்டு நேர்மையாக வாழ விரும்புகிறவர்களுக்கு இது கலங்கரை விளக்கம். அப்ப இப்படியெல்லாம் இந்த செய்திகள் சொல்லப்பட்டிருக்கும் போது நான் சுப்பிரமணிய ராஜனாக இருந்த காலத்துல மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் உயிரியல் துறையில இந்திய ஜெர்மனி ஒப்பந்தத்தில் டாக்டர் பட்டம் வாங்குவதற்காக 5.5 ஆண்டு காலம் உயிர் கடியாரங்கள் என்ற துறையில் பயாலஜிக்கல் கிளாஸ் பிஹெச்டி ரிசர்ச் பேப்பர்ஸ் ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த நேரத்தில் என் பேர் சுப்பிரமணிய ராஜனாக இருந்தாலும் நான் இறைவனே இல்லை என்ற கருத்து கொண்டவனாக இருந்தேன். நான் முரசொலி அடியார் என்று ஒருத்தர் இருந்தார். அவரை கூட்டிக் கொண்டு நான் மதுரை அமெரிக்கன் கல்லூரியிலே அனைத்து மாணவர்களுடைய பேரவையின் சார்பில் இறைவனே இல்லை, வேதத்தை வெளிப்படுத்துகிறவன் மாயக்காரன், கடவுளை நம்புகிறவன் காட்டுமிராண்டி என்ற தலைப்பில் அவரை பேச வச்சு நான் அதில் அந்த கூட்டத்தில் அவருக்கு வரவேற்புரை செய்தேன். ஆனால் திடீர்னு ஒரு நாள் அவர் ஒரு புத்தகத்தை வெளியிடுறார். முரசொலி அடியாராக இருந்த நான் இப்போது அப்துல்லா அடியாராக ஆயிட்டேன், நான் காதலிக்கும் இஸ்லாம் என்ற தலைப்புல 4 மொழிகளில் அவருடைய புத்தகம் வருது. என்னடா அது, இறைவன் இல்லை என்ற கருத்துல இவருடைய பேச்சை ஆர்வமாக கேட்ட ரசிகன் அல்லவா நான். இவர் நான் இஸ்லாத்தை காதலிக்கிறேன்னாக்கா என்ன அர்த்தம், அப்துல்லா அடியார் ஆயிட்டாக்கா என்ன அர்த்தம், இறைவன் ஒருத்தர் இருக்கான்றதை அவர் ஏத்துக்கிறாரு, சார் இனிமே அவர் நம்மளுக்கு லாயக்கப்பட மாட்டாரு. அப்ப பெரியார் தாசன் இறைவன் இல்லை என்று பேசுவதில் வல்லமை வாய்ந்தவர். இறைவன் இல்லை இல்லை இல்லவே இல்லை. 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசினா இறை நம்பிக்கை உடையவர்கள் கூட அந்த அவருடைய வாதத்தை கேட்டு நாத்திகர்களாக மாறக்கூடிய சூழ்நிலை. அப்படி பேசக்கூடியவர். அவர் ஒரு நாள் என்ன சொல்லிவிட்டாரு, நான் அந்த குர்ஆனுடைய சத்திய வசனங்களை ஆய்வு செய்கிற போது அதுல ஒரு விஷயம் எனக்கு விளங்கிருச்சு, இறைவன் ஒருத்தர் இருக்கான்றது விளங்கிருச்சு. எனவே நான் பெரியார் தாசன் என்று அப்துல்லா ஆயிப்போனேன்னு சொன்னார். அவர் அப்துல்லா ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த செய்தி தெரிந்து அந்த இறை நிராகரிப்பாளர்கள்லாம் அவரை தாக்க முயன்ற போது நான் தடுக்கிற முயற்சியில் ஈடுபட்டேன். அவர் ஒரு மிகப்பெரிய அறிஞன்,
மக்கள் எப்படி வாழணும், இறைவனை மறந்து விட்டு இறைவனை நிராகரித்து எப்படி வாழணும்னு சொன்ன அறிஞன் அவரை போய் தாக்குவதான்னு சொல்லி. ஆனால் அவர் ஒரு நாளைக்கு பல்ட்டி அடிச்சாருன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு ரொம்ப, இங்கே மட்டும் இல்லை உலகம் பூராமே, லண்டனில் வந்து ஹெக்கலியன் கிளப், ஹெக்கல் அறிஞர் பேரவைன்னு ஒன்று இருக்கு. அங்கே என்ன நடக்கும், பல்வேறு விதமான தத்துவங்கள் உலக ஞானங்கள்லாம் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும். அதில் பைபிளில் காணக்கூடிய பல்வேறு இடைச்சொருகள், மனிதர்கள் ஏற்படுத்திய குளறுபடிகள் இதெல்லாம் கூட அங்கே டிஸ்கஸ் பண்ணப்பட்டுச்சு. அது மாதிரி எல்லா வேதங்களிலேயும் குறைகள், குற்றங்கள், மனிதர்கள் உண்டாக்கி வைத்திருக்கிற விஷயங்களை எல்லாம் பேசும்போது இந்த திருக்குரானை பற்றி ஒருத்தர் முன்மொழிகிற போது மர்மடுக் பித்தால் என்ற அறிஞர் சொன்னார், அதுலேயும் குளறுபடிகள் தவறுகள் இருக்கும், மனுஷன் சும்மாவா அச்சடிப்பான், அதை பிரிண்ட் போடும்போது அவன் கருத்தையும் இடையில விட்டுருப்பான், நான் இதெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்கிறேன், இதில் யார் இத்தனை நாள் கண்டுபிடிக்காமல் இருக்கிறாங்க, ஏன்னா அது லேட்டாக வந்தது, லேட்டஸ்டாக வந்தது, அதில் சமீப காலத்தில் வந்ததுனால அதை நான் நிறைய பேர் கண்டுபிடிக்கலை, அதை நான் இப்போ கண்டுபிடிக்கிறேன், எனக்கு 6 மாதம் டைம் கொடுங்க. 6 மாதம் கழித்து இந்த ஹெக்கலியன் கிளப் அறிஞர் பேரவை கூட்டத்தில் திருக்குரானில் சொல்லப்பட்ட முரண்பாடுகளையும் பொய்யான வாதங்களையும் ஆதாரங்களையும் நான் எடுத்து உங்களுக்கு முன்வைப்பேன். ஒரு 6 மாதமாக பல குரானுடைய விளக்க உரைகள், ஆங்கிலத்தில் வந்த மொழியாக்கங்கள், தர்ஜுமாக்கள் இதையெல்லாம் படித்து பார்க்குறாரு. அப்போ எல்லாமே வந்து அவர் நினைச்சதுக்கு மாற்றமாக இருக்கு, எந்த தவறும் காண முடியவில்லை, இந்த குரான் எந்த கோணலும் இல்லாதது, இதை எல்லாரும் பின்பற்றலாம் அப்படின்னு இறைவனுடைய சத்தியவசனம் வேற இருக்கு. இறைவனுடைய சத்தியவசனமும் இருக்கு அதே மாதிரி. அப்ப அவரு என்ன வந்து கேட்கிறாரு, எனக்கு இன்னொரு 6 மாசம் கொடுங்க, ஏன்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவங்க எல்லாருமே ஒன் சைடு, திருக்குரானுக்கு சாதகமாக இஸ்லாமிய வாழ்க்கை முறை, அந்த திருக்குரான் சொல்லக்கூடிய வாழ்க்கை முறைக்கு சாதகமாக மொழிபெயர்த்தவங்களா இருக்கிறாங்க, நான் நடுநிலையில் நின்று மொழிபெயர்க்கிறேன், அதுக்கு நான் அரபி படிக்கிறேன், எனக்கு 6 மாதம் டைம். மொத்தத்தில் 1 வருஷம் கழிச்சு, என்னப்பா அரபியில் மொழிபெயர்த்தியா? ஆமாம், குரானை முழுவதும் எல்லா வசனங்களையும் அரபியில் இருக்கிறத நான் அரபி படித்து இங்கிலீஷில் மொழிபெயர்த்திருக்கேன், அந்த மொழிபெயர்ப்பு இப்போ என்கிட்ட இருக்கு. சரி, என்னாச்சு, நீ சொன்ன கதை என்னாச்சு? இப்போ என் பேர் முகமது மர்மடுக் பித்தால், மொழிபெயர்க்கிற போது என்ன நடந்துச்சு, திருக்குரானுடைய சத்திய வசனங்கள் அவரை ஈர்த்து விட்டது. அல்லாவின் முன்னாடி திருக்குரான் எனும் இறுதி வேதத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நபியினுடைய வாழ்க்கையையும் சவால் விட்டவர்கள் எல்லாம் அல்லாவின் முன்னாடி மண்டியிட்டதாக, தலை வணங்கியதாக, சஜிதா செய்ததாகத்தான் வரலாறு இருக்கு. அப்படி இருக்கிற போது சுப்பிரமணியராஜனாக இருந்த நான், சார் இதெல்லாம் வந்து பைத்தியக்காரத்தனம், இறைவனை நம்புறதெல்லாம் எங்கள் பேராசிரியர்கிட்ட பேசினேன் நான். ஏன்னா அங்கே மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் இஸ்லாம் என்ற ஒரு ஆராய்ச்சி துறை, ஆராய்ச்சி படிப்புக்கு, எம்பில் பிஹெச்டி படிப்புக்கு புதிதாக ஒரு துறை வருது. அப்போ அந்த புதுசாக வந்த துறையில், அந்த இஸ்லாமிய ஆராய்ச்சி துறையில் இஸ்லாமிய மார்க்கமும் விஞ்ஞான செய்திகளையும் ஆராய்ச்சி கட்டுரைகளாக கொடுக்கறதுக்கு என்னுடைய பேராசிரியர் அழைக்கப்படுறார். அவர் என்னை உதவியாளராக சேர்க்கிறார். இங்கதான் விதி விளையாடுது, இறைவனுடைய விதி எப்படி விளையாடுது பாருங்க. நான் அப்பதான் மாஸ்கோ போயிட்டு திரும்பி வரேன். அப்போ வந்து சோவியத் யூனியன் மாஸ்கோ 1985 உலக இளைஞர் மாணவர் விழா நடக்குது. 153 நாடுகளைச் சேர்ந்த உலக இளைஞர் மாணவர் மத்தியில் நான் சுப்பிரமணியராஜன் எதற்காக அழைக்கப்பட்ட, இறைவன் இல்லை, மறுமை கிடையாது, சொர்க்கம் கிடையாது, நரகம் கிடையாது, மனுஷன் செத்து போயிட்டா மண்ணோட மண்ணா போறான், அப்புறம் எதுக்கு சில பேர் சொத்து பணக்காரனா இருக்கணும், சில பேர் ஏழையா இருக்கணும், பணக்காரர்கிட்ட இருக்கிற செல்வத்தை எல்லாம், நில பிரபுக்கள்கிட்ட இருக்கக்கூடிய நிலங்களை எல்லாம் அரசாங்கமே பொதுவில் எடுத்துக்கிட்டா எல்லாரும் ஒரே சமமாயிருவோம்ல என்ற பொது உடைமை கொள்கையின் அடிப்படையில் சொர்க்கம் கிடையாது, மறுமை கிடையாது, மனுஷன் செத்து போயிட்டேன்னா கேள்வி கணக்கு கிடையாது, மனுஷன் மண்ணோட மண்ணா போக போறான்
அப்ப அந்த பொது உடைமை கொள்கை தான் இந்த உலகத்தில் எல்லாரையும் சமத்துவம் உடையவர்களாக அந்த வாழ்க்கை உடையவர்களாக வச்சிருக்க முடியும் என்று அங்க நான் 153 நாடுகளைச் சேர்ந்த இளைஞர் மாணவர்களுக்கு முன்னிலையில இறைவன் இல்லை என்ற தலைப்புல பேசின சிறப்பு பேச்சாளர் அப்பதான் பேசிட்டு வரேன். அந்த உடனே எங்க பேராசிரியர் என்ன சொல்றாரு, இஸ்லாமிய ஆராய்ச்சி துறையில இறைவனுடைய இறுதி வேதம் திருக்குரானுடைய சத்திய வசனங்களையும் அதன்படி வாழ்ந்து காட்டிய இறுதி நபி அவங்களுடைய வாழ்க்கை ஹதீஸ்களையும் விஞ்ஞான பின்னணியில தொகுத்து அங்க இஸ்லாமிய கருத்தரங்கத்தில் நான் அதில் ஆராய்ச்சி கட்டுரையாக கொடுக்கணும், நீ தான் எனக்கு உதவிக்கு வரணும். நான் ஏற்கனவே இறைவன் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கவனை போய் நீங்கள் என்ன சார்? அப்போ அவர் என்ன சொன்னார், பேராசிரியர் பாராட்டுவார்ன்றதுக்காண்டி அவர் விரும்புகிற செய்தியை கொடுக்காம, பேராசிரியர் திட்டுனாலும் பரவாயில்ல, நான் உண்மையைத்தான் சொல்லுவேன், சத்தியத்தை தான் சொல்லுவேன்னு சொல்கிற மாணவன் தான் எனக்கு வேணும். நீ இறைவன் இல்லை என்று சொன்னாலும் உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடியவனாக கருதுகிறேன், அதனால நீ தான் எனக்கு வேணும். அப்போ அவருக்கு என்னடா இது, நம்மளுக்கு இறைவனுடைய செய்தி என்ற அடிப்படையில் ஒரு ஆராய்ச்சி, திருக்குறானுடைய சத்திய வசனங்களை ஆராய்ச்சி பண்ண சொல்றாரு. அதை எடுத்து சொன்ன நபியினுடைய வாழ்க்கையிலிருந்து ஆதாரம் கொடுக்க சொல்றாரு. அதுக்கு விஞ்ஞான விளக்கம் வேற கொடுக்க சொல்லி சேகரிக்க சொல்லி இவர் நிர்பந்திக்கிறாரு. அப்ப இவர் இடக்கு முடக்கா நம்ம மடக்க வேண்டியதுதான். ரொம்ப இடக்கு முடக்கா கேள்வி கேட்டா போய் தொலைன்னு விட்டுருவாருல்ல. அதுக்காக என்ன சொன்னேன், இறைவனுடைய வசனங்கள் நிச்சயமாக சத்தியத்தை கொண்டு இந்த வேத வசனங்களை ஆக்கி அருளினோம் அப்படின்னு குரான்ல ஒரு வசனம். சார் இது என்ன அர்த்தம்? சத்தியம்னா என்னங்க? உண்மைனா தெரியும், பொய்னா தெரியும். சத்தியம்னா என்ன? இங்கிலீஷ்ல ஃபேக்ட்னு சொல்றோம் உண்மையை, சத்தியத்தை ட்ரூத்துன்னு சொல்றோம். இந்த இறை வசனத்தை பாருங்க, ட்ரூத்துன்னு தான் போடுறோம். ஏன்னா இறைவன் சொல்லக்கூடிய உண்மை சத்தியம்னு சொல்றான். ஏன் அப்படி சொல்றோம்? அப்ப என்ன வித்தியாசம்? என்ன சத்தியம்ன்றது என்னன்னு விளங்கினா தானே அதை பத்தி ஆராய்ச்சி பண்ண முடியும். அப்பாடா இவரை கேள்வி கொக்கி போட்டு மடக்கிட்டோம், இதுக்கு ஒரு பதில் சொல்ல முடியாது, நம்ம ஆராய்ச்சியில இருந்து தப்பிச்சுக்கலாம். ஆனா அவர் சொல்லிட்டாரு பதில். மனிதர்கள் சொல்லக்கூடிய உண்மைகள் சார்பு உண்மைகள், ரிலேட்டிவ் ஃபேக்ட். இறைவன் சொல்லக்கூடிய உண்மைகள் அப்சல்யூட் ஃபேக்ட், முழுமுதலான உண்மைகள். ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன? சார்பு உண்மைகள் இடத்துக்கு இடம் மாறும், முழுமுதலான உண்மைகள் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி. இது கொஞ்சம் குழப்புது. என்ன சார்? உடனே அவர் சொன்னாரு, துப்பாக்கி எடுத்து குறிபார்த்து சுட்டு ஒருத்தரை கொலை பண்ணா சரியா தப்பா? இது என்ன கேள்வி? உங்ககிட்ட துப்பாக்கி இருக்குன்னு தெரிஞ்சாலே போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடும் சார். இல்ல, துப்பாக்கி எடுத்து குறிபார்த்து சுட்டு நிறைய பேரை கொலை பண்ணுனா பரமவீர சக்கரா விருது கொடுக்கப்படுது ராணுவத்துல. அங்க சுட்டா சரி, இங்க சுட்டா தப்பு. இடத்துக்கு இடம் உண்மை மாறுது. இப்ப இரவா பகலா? இது என்ன கேள்வி? சூரிய வெளிச்சம் எப்படி இருக்கு? இரவா பகலான்னா என்ன அர்த்தம்? இப்ப கலிபோர்னியா பல்கலைக்கழகத்துல என்னுடைய நண்பர்கள் ஆராய்ச்சியாளர் இருக்காங்க, அங்க போன் பண்ணி கேட்டா என்ன சொல்லுவாங்க? இப்ப இரவும்பாங்க. அப்ப இங்க இந்தியாவுல கிழக்கே வெளிச்சமாக இருக்கிறது, அங்கே கிழக்கே இருளாக இருக்கிறது. இங்கே பகலாக இருக்கிறது, அங்கே இரவாக. அப்ப மனிதனுடைய உண்மைகள் ஒரு இடத்தை சார்ந்து, ஒரு காலத்தை சார்ந்திருக்கும், ஒரு இடத்தை சார்ந்திருக்கும், ஒரு திசையை சார்ந்திருக்கும். காலம், இடம், திசை இவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக எல்லா காலத்திலையும் ஒரே மாதிரி, எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி, எல்லா திசையிலையும் ஒரே மாதிரி இருக்கிறது இறைவனுடைய உண்மை, முழுமுதலான உண்மை. அதனால அது சத்தியம்ன்றோம். உதாரணத்துக்கு இதுதான் ஆரம்பமே. அப்ப இறைவனுடைய சத்தியங்களை இறைவனே சொல்றான் இறுதி வேதத்துல, என்னுடைய சத்தியங்களை, இறைவனுடைய அத்தாட்சிகளை, அடையாளங்களை வானங்களிலேயும் பூமியிலேயும் அவற்றுக்கு இடையே உள்ள என்னுடைய படைப்பிடங்களிலேயும் மனிதர்களான உங்களுக்குள்ளேயும் நான் வைச்சிருக்கிறேன், நீங்க அதை பார்க்கலையா? இறைவனுடைய சத்திய வசனத்திலே வருது. அப்ப என்ன அப்படிப்பட்ட அத்தாட்சிகள் இருக்கு? 29வது அத்தியாயம் திருக்குறான்ல 30வது வசனம். அப்ப அதுல அந்த வசனத்துக்கு பறவையின் முட்டையை போல இந்த பூமியை படைச்சிருக்கேன், தகாகா என்ற அரபி வார்த்தையை கொண்டு அந்த விளக்கம் சொல்லணும். பல்கலைக்கழகத்தில் பேசப்பட்ட விஷயம். அன்னைக்கு
ஜமாத் உலமாவுடைய தலைவர் பிரசவாக்கம் இமாமாக இருந்தவங்க நிஜாமுதீன் மும்பை ஹஜரத்து அவர் அது ஆமாம் அப்படின்னு சொன்ன பிறகுதான். ஏன்னா நாங்கள் வந்து குர்ஆன் ஹதீஸ் விஞ்ஞான ஆராய்ச்சியில் ஈடுபட்ட பல்கலைக்கழகத்தை சேர்ந்த என்னை போன்றவர்கள் திருக்குர்ஆனை அரபியில் கற்றுவிட்டு ஆராய்ச்சி பண்ணலை. திருக்குர்ஆன் சிடியை கம்ப்யூட்டரில் விட்டு அது இங்கிலீஷில் மொழிபெயர்த்து கொடுக்கும். அதில் நாங்கள் விளங்கினது சரிதானான்னு அரபி கற்ற அறிஞர்கள் ஆலிம் உலமாக்கிட்ட கேட்டு சரி பார்த்து, அப்போ எங்களுக்கு அதில் தகாதா என்ற முட்டையை குறிக்கக்கூடிய சொல் வருது. அப்போ பூமியை முட்டையை போல படைச்சிருக்கேன்னு இறைவன் சொல்கிறான். முட்டைனா எந்த முட்டை? கோழி முட்டை நீளமாக இருக்கும், குருவி முட்டை கரெக்டு உருண்டையாக இருக்கும். அப்போ இது வந்து அரபி மொழியில் வந்திருக்கு. பாலைவனத்தை சேர்ந்த ஒட்டகங்களை மேய்க்கக்கூடிய மக்களுக்கு தலைவராக விளங்கிய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலிருந்து வந்திருக்கு. இது பாலைவனத்தை சேர்ந்த பறவை. நெருப்பு கோழினா நெருப்பு கோழியுடைய முட்டை மாத்திரம் உருண்டையாக இருக்காது, சாத்துக்குடி பழம் மாதிரி மேலையும் கீழையும் தட்டையாக வயிற்று போய் உட்படாது. இன்னைக்கு சேட்டலைட்டில் போய் விஞ்ஞானிகள் பூமியை படம் பிடிச்சி காட்டுறாங்க. தென் துருவத்திலையும் வட துருவத்திலையும் தட்டையாக வயிறு உட்படாது. அப்போ பூமியை மிகச்சரியாக இந்த உலகத்துக்கு எடுத்து சொன்னது யாரு? 1435 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லப்பட்ட குர்ஆனுடைய சத்திய வசனத்தில் இது இருக்கு. ஆனால் 500 சொச்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கலீலியோ பூமி உருண்டைன்னு சொன்னதுக்காக கிறிஸ்தவ மத தலைமையினால் படுகொலை செய்யப்பட்டார். ஏன்னா அவங்களா எழுதி வச்சுக்கிட்ட அந்த பைபிள், இஞ்சில் என்ற வேதத்தை இறைவன் இறக்கி அருளி இருந்த போதிலும் அவங்களா இறக்கி கொஞ்சம் இடைச்சர்கள்லாம் சேர்த்து எழுதி வச்சிருக்கிற பைபிளில் பூமி தட்டையானது, சூரியனும் சந்திரனும் இந்த பூமியை சுற்றி சுற்றி வருது அப்படி எழுதி வச்சிருக்காரு. அப்போ பைபிளினுடைய வாசகங்களுக்கு மாற்றமாக ஒரு விஞ்ஞானி கலீலியோ பூமி உருண்டைன்னு சொல்கிறான்றதுக்காண்டி மரண தண்டனை. அதுக்கு பிறகு ஸ்ட்ரேசின்னு ஒரு விஞ்ஞானி வந்து பூமி உருண்டைன்றதை கொஞ்சம் எடுத்து சொல்லுவார், ஆதாரங்கள் கொடுப்பார். அதை மற்றவங்களால் நிராகரிக்க முடியலன்னா கூட அவர் அங்கீகரிக்க மறுத்தார். கொலம்பஸ் என்ற விஞ்ஞானி வந்து சொன்ன பிறகுதான் பூமி உருண்டைன்ற அங்கீகாரம் பரவலாக மனிதர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஒரு 300 சொச்ச ஆண்டுகள். ஆனால் 1435 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இறைவன் சொன்ன விஷயம்தான் பின்னாடி மனுஷன் கண்டுபிடிச்ச விஷயமா இருக்கு. 12வது சூரா 4வது வசனம் சத்திய வசனத்தில் யூசுப் அலைஹிவஸல்லம் வார்த்தைகளிலே அல்லாஹு தஆலா ஏக இறைவன் சொல்றான், சூரியனையும் சந்திரனையும் சுற்றி வரக்கூடிய 11 கிரகங்களையும் 11 பிளானட்ஸ் நான் கனவில் கண்டேன். சூரியனை சுற்றி எத்தனை கிரகங்கள் இருக்கு? நம்ம பள்ளிக்கூடத்தில் கல்லூரியிலெல்லாம் படிச்சிருக்கோம்ல. சூரிய குடும்பத்தில் எத்தனை கிரகம் இருக்கு? சூரியனை சுற்றி வரக்கூடிய முதல் கிரகம் புதன், 2வது வெள்ளி, 3வது பூமி, 4வது செவ்வாய், 5வது வியாழன், 6வது சனி கிரகம், 7வது யுரேனஸ், 8வது நெப்டியூன், 9வது புளூட்டோ. இந்த சூரியனை சுற்றி வரக்கூடிய இந்த 9 கிரகங்கள் இருக்குன்னு தான் நம்ம படிச்சிருக்கோம் பாடத்தில். 1998ஆம் ஆண்டு அமெரிக்க நாசா விண்வெளி ஏவுகணை தளம் கேப் கென்னடி புளோரிடா மாநிலத்தில் இருக்கிறது. அங்கே உள்ள விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க, சூரியனை சுற்றி வரக்கூடிய 10வது கோள் ஒன்று இருக்கு. 2002 தான் உலகம் அதை அங்கீகரிச்சது. அதுக்கு செட்னான்னு பேர். சூரியனை சுற்றி வரக்கூடிய 10வது கிரகம் செட்னா. இப்போ எல்லா பேப்பர்லையும் வந்துருச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. 2009 மாயன்களுடைய ஆராய்ச்சி குறிப்பை விஞ்ஞானிகள் ஆய்வு செய்தார்கள். மாயன்கள்னு ஒரு இனம் தென் அமெரிக்காவுக்கு தெற்கே மெக்சிகோவுக்கு தெற்கு பகுதியில் மாயன்கள் என்ற ஒரு பிரிவினர் வாழ்ந்தாங்க. அவங்க அறிவில் சிறந்தவங்களாக இருந்தாங்க. பல்வேறு குறிப்புகள், ஆராய்ச்சி குறிப்புகள் வச்சுருந்தாங்க. அவங்க என்ன ஒரு விஷயம், அவங்க சொன்னது ஒன்று தப்பாக போச்சு. அவங்க ஆராய்ச்சி குறிப்பில் என்னன்னா 2012 உலகம் அழிவுன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு சொன்னாங்க. அது பொய்த்து போச்சு. அப்போ மாயன்களுடைய ஆராய்ச்சி குறிப்புகளை ஆய்வு செய்த விஞ்ஞானிகளுக்கு எதிர்பாராமல் இன்னொரு தகவல் கிடைக்குது. சூரியனை சுற்றி வரக்கூடிய 11வது கோள் ஒன்று இருக்குன்னு அவங்க பதிவு பண்ணுறாங்க. மாயன்கள் பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. சூரியனை சுற்றி வரக்கூடிய 11வது கோள், 11வது கிரகம் குறுக்கு வெட்டு கோள், கட்டிங் பிளானட். சூரியனை மாதிரி இன்னொரு நட்சத்திரத்தையும் சேர்த்து நீள்வட்ட பாதையில் சுற்றி வருது.
அதனால பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் நம்ம சூரியனுக்கு பக்கத்தில் வரும் நம்ம பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். 2009 விஞ்ஞானிகளுக்கு தெரிந்த தகவல் இப்போது தான் ஊர்ஜிதம் செய்யப்பட்டிருக்கு. 2012 தான் ஆமாம் 11வது ஒரு கோள் ஒரு கிரகம் இருக்கிறது. அப்போ அல்லாஹ் தஆலா 12வது அத்தியாயம் திருக்குர்ஆன்ல 4வது வசனத்தில் சொன்னதை 2012 தான் விஞ்ஞானிகள் மனிதர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். காலத்திற்கு அப்பாற்பட்ட சத்திய வசனமாக அது இருந்தது. இதெல்லாம் விட இந்த ஆராய்ச்சி இந்த இறைவனுடைய அத்தாட்சிகளை எல்லாம் இந்த ப்ரொஃபஸர் சொல்ல நான் சேகரித்து கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அதில் என்னுடைய வாழ்க்கையை திருப்பு முனையாக்கிய வசனம் எதுனாக்க யாசின் 38-40 இந்த 2 வசனங்களுக்கு 55 நிமிஷம் பேசினார் என்னுடைய பேராசிரியர். உலகம் பூரா போகிற செய்தினால அவருடைய பேரை நான் குறிப்பிட விரும்பலை. அவர் கொங்கினி ஐயர். அவர் யாசின் 38 இருக்கக்கூடிய வசனம், சூரியனுடைய பாதையை நம்ம முடிவு பண்ணி வச்சுட்டோம், சூரியன் தன்னுடைய முடிவை நோக்கி செல்லுகிறது அப்படின்னு வரும். முடிவை நோக்கி செல்லுகிற பயணம்னா என்ன அர்த்தம்? விண்வெளியில வெற்றிடத்துல ஒரு பொருள் நேர்கோட்டில் பயணம் செஞ்சா அந்த பயணத்துக்கு முடிவே இல்லை, இன்ஃபினிட்டி, முடிவற்ற பயணம். வட்டப்பாதையில ஒரு பொருள் பயணம் செஞ்சாலும் முடிவே கிடையாது, இன்ஃபினிட்டி, முடிவற்ற பயணம். அப்ப விண்வெளியில வெற்றிடத்துல சூரியன் தன்னுடைய முடிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது நல்லா சொல்றான் யாசின் 38. அப்படின்னா சூரியன் தன்னுடைய பயணத்துக்கு முடிவு உண்டு, சூரியன் ஒரு நாள் மரணித்து விடும். அப்ப முடிவடையும் பயணம் விண்வெளியில வெற்றிடத்துல எப்படி இருக்கும்? கொசுவத்தி சுருள் மாதிரி ஒரு பாதையில போனா தான், அதுலேயும் உள்நோக்கு சுருள் பாதையாக இருந்தால்தான். எப்படி கொசுவத்தியை பற்ற வச்சோம்னா அந்த சுருள் அப்படியே கங்கு எரிஞ்சிக்கிட்டே போய் நடுவில் போய் முடிஞ்சிருது, அது மாதிரி ஒரு பாதையில போனாதான் முடிவடையும் பயணம். பின்னாடி விஞ்ஞானிகள் கண்டறிஞ்சாங்க, சூரியனும் சூரியனை போன்ற நட்சத்திரங்களும் செல்லக்கூடிய பாதையை நம்ம அமைச்சு வச்சிருக்கோம். அல்லாஹ்வுடைய திருவசனத்தில் இருக்கிற விஷயத்த விஞ்ஞானிகள் கண்டறிஞ்சாங்க. அந்த பாதை எப்படி இருக்குனாக்க இரட்டை சுருள் பாதை, கேலக்சின்னு நினைப்பு. கேலக்சி வந்து கொசுவத்தி சுருள் மாதிரி இருக்கு. அதுல ஏறக்குறைய நடுப்பகுதியின் அருகாமையில சூரியன் இருக்கு. அப்ப விஞ்ஞானிகள் வந்து சூரியனுடைய முடிவடையும் பயணத்தை சூரியனும் சூரியனை போன்ற நட்சத்திரங்களும் செல்லுகின்ற பாதையை அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனுடைய சத்தியவசனத்தில் சொன்ன விஷயத்த சுமார் 50-60 ஆண்டுகளுக்கு உட்படத்தான் விஞ்ஞானிகள் கண்டறிந்தார். அப்போ சூரியனுடைய பாதை கேலக்சி என்று கண்டறியப்பட்டது 40வது வசனத்தில், யாசினுடைய 40வது வசனம். சூரியனும் சந்திரனும் பூமியும் கோள்களும் ஒவ்வொன்றும் தனித்தனி வட்ட வரையறையில் மிதந்து நீந்தி சென்று கொண்டிருக்கின்றன. லஸ்ஸம்சுன்னு ஆரம்பிக்கிற அந்த ஆயத்து, ஒன்றோடொன்று மோதி விடாதபடி ஒவ்வொன்றும் தனித்தனியான பாதையில போயிட்டு இருக்கு. அல்லாஹ் சொல்றான். இந்த 38வது வசனமும் யாசின் 38, யாசின் 40 இந்த 2 வசனமும் விஞ்ஞானிகள் உலகத்துல மிகவும் பரபரப்பாக சொல்லப்பட்ட வசனங்கள். ஏன்னா 600 ஆண்டுகளுக்கு முன்னாடி, கலிலியோவுக்கு முன்னாடி, கெப்லர் சூரியன் ஒரு முடிவடையும் பயணத்துல போய்கிட்டு இருக்கு, சூரியன் ஒரு நாளைக்கு பயணத்தை முடிச்சிடும், இந்த சூரியனை தான் பூமி சுத்தி வருது, இந்த பூமியை தான் சந்திரன் சுற்றி வருகிறது என்ற உண்மையை யாசின் 38 யாசின் 40 சத்திய வசனங்கள்ல அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை 600 வருஷத்துக்கு முன்னாடி கெப்லர் சொன்ன போது 2வது ஜான் பால் என்ற போப்பாண்டவர் அவருக்கு மரண தண்டனை, அதுவும் கொடூரமான முறையில் சர்ச்சில் வந்து முட்டிக்கால் போட சொல்லி ஆளுக்கு ஒரு சவுக்கு வச்சு அடித்து சாகிற வரைக்கும் அடிக்கிறது. சர்ச்சினுடைய வெள்ளை நிற சுவர்கள் எல்லாம் இரத்த சுவர்களாக மாறிச்சுன்னு விஞ்ஞானிகள் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட நாள், விஞ்ஞானிகளின் வரலாற்றில் கரைபடிந்த நாள். எதுக்கு? யாசின் 38 யாசின் 40 அல்லாஹ் தஆலா சொன்ன விஷயத்தை ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்சதுக்காக. ஏன்னா இவங்க வச்சிருக்க கிறிஸ்தவ மதத்தில் பின்பற்றக்கூடிய பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அந்த பைபிளில் பூமி தட்டையானது, சூரியனும் சந்திரனும் இந்த பூமியை சுற்றி வருதுன்னு சொல்லப்பட்டதுக்கு மாற்றம் அந்த கருத்து இருக்குல்ல. அப்போ
அப்போ இந்த வசனம் வந்து ரொம்ப பேர் அசைச்சிருச்சு, குறிப்பாக என்னை மிகவும் பாதிச்சிச்சு. ஏன்னா இது இறைவனுடைய வசனம், சத்திய வசனம்ன்றது. கெப்லருடைய வரலாறு வந்து நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டேன். கலீலியோவுடைய வரலாறை ஒரு வரியில் சொல்லிட்டேன். அது பின்னணியில் அந்த விஞ்ஞானிகள் பட்ட கஷ்டம், அந்த உண்மையை கண்டறிஞ்ச விஷயம் அற்புதமான விஷயம். அப்போ எனக்கு வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி எனக்குள்ள ஏற்படுது. இந்த வசனங்கள் எல்லாம் இறைவனுடைய சத்திய வசனங்கள்னா அப்போ இறைவன் இருக்கான்னு ஏற்றுக்கிறணுமே. இதெல்லாம் சத்திய வசனம்னு ஏற்றுக்குருவோம். சத்திய வசனங்களை இறைவன் தான் கொடுத்தா, இறைவன் தான் தொகுத்து கொடுத்துருக்கான், யாரும் அதில் கை வைக்கல. அதனால இறைவனை ஏற்றுக்குவான்னு என்னுடைய பேராசிரியர் சொன்னார். சரி, ஏற்றுக்கலாம். இப்போ நம்ம ஆராய்ச்சிக்காகத்தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆராய்ச்சி கட்டையை கொடுத்துட்டு போங்க சார். இறைவன் இல்லைன்னு சொன்னால் சந்தோஷமா இருக்கு, எந்த கட்டுப்பாடும் இல்லை. வாழ்க்கை வந்து சுலபமாக இருக்கு. நானே ராஜா, நானே எல்லாத்தையும் தீர்மானிக்கிறவனா இருக்கேன். இறைவனை ஏற்றுக்கிட்டா இறைவன் சொன்னபடி நடக்கணும். அப்புறம் இறை தூதர் சொன்னபடி நடக்கணும். ஏன்னா இறைவன் சொல்றான், அல்லாஹ்வுக்கும் கட்டுப்படுங்கள், தூதருக்கும் கட்டுப்படுங்கள். இந்த கட்டுப்பாடே வந்து ஆகாது. இதெல்லாம் உடச்செறியணுன்றதான் எங்கள் கொள்கைன்றேன் நான். அப்போ உனக்கு இன்னும் இருக்கு, இன்னும் சில விஷயங்கள் வரும்போது நீ உனக்குள்ள ஒரு உனக்கு நீயே போட்டு இருக்கக்கூடிய கட்டுப்பாடு உடைத்து நொறுக்கப்பட வேண்டும். இறைவனின் புறத்திற்கு செல்ல விடாதபடி உன்னை தடுத்து கொண்டிருக்கக்கூடிய விலங்கு உடைக்கப்பட வேண்டும்னு அவர் சொல்றாரு. எனக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு, ஆனால் கொஞ்சம் குழப்பமாகவும் ஆயிடுச்சு. இன்னொரு வசனமும் அந்த நேரத்தில் ரொம்ப பிரபலமாக பேசப்பட்ட வசனம் விஞ்ஞானிகள் மத்தியில். இந்த பூமி உருண்டைக்கு மாத்திரம் இறைவன் சொல்ற அந்த பூமியை படைச்ச சம்பவத்தை சொல்லும்போது பார்த்தா 7 வானங்கள், அதே எண்ணிக்கையில் பூமி, 7 பூமிகள். 7 வானங்களை வந்து ஐன்ஸ்டீன் வந்த பிறகுதான் நிரூபிக்கப்படுது. 1980 7 பிரபஞ்சங்கள்னு அது தமிழில் அப்புறம் பண்ணாங்க. வானம்னாக்கா புரியாதுன்ட்டு 7 பிரபஞ்சங்கள், 7 யூனிவர்சஸ். அதில் முதல் யூனிவர்ஸ், அதுக்குள்ள மாத்திரம் தான் நட்சத்திரம்லாம் இருக்குது. விஞ்ஞானிகள் கண்டறிஞ்சது 1980. ஆனால் குரானுடைய சத்திய வசனத்தில் இந்த 7 பிரபஞ்சங்களை நான் என் கைப்படக்கில் வச்சுருக்கேன். அதில் முதல் வானத்தை மட்டும் நான் விளக்குகளால் அலங்கரிச்சிருக்கேன், நட்சத்திரங்களை கொண்டு விளக்குகளாக அலங்கரிச்சிருக்கேன். அல்லாஹ்வுடைய வசனம் 1980 தான் விஞ்ஞானிகள் கண்டறிஞ்ச விஷயம். இந்த 7 வானங்களையும் அந்த நட்சத்திரங்கள் எல்லாத்தையுமே இறைவன் வந்து 2 நாளில் படைச்சேன். இந்த பூமியை மாத்திரம் அதை பார்த்து 4 நாள் படைச்சேன். மொத்தத்தில் 6 நாளில் எல்லா படைப்பினமும் முடியுது. பைபிள்லேயும் இந்த விஷயம் வருது. ஆதி ஆகமம் அப்படின்ட்டு பழைய ஏற்பாட்டில் 6 நாட்கள். அதனால தான் அவங்க 6 பருவங்களில் இறைவன் படைச்சதை தான் 6 நாட்கள்னு சொல்லி 7வது நாள் ஓய்வு நாள், சாபத்துடே, சண்டே அப்படின்னு வாரத்தில் 7 நாள்னு வந்தது. இறைவன் 6 நாட்கள் 6 பருவங்களில் இந்த எல்லாத்தையும் பிரபஞ்சத்தில் இருக்க எல்லாத்தையும் படைச்சது. இந்த பூமியை படைக்கும் போது மட்டும் அதுக்கு ரொம்ப சிறப்பு தன்மையோடு, ஏன்னா மனிதர்களையும் மற்ற உயிரினங்களையும் வாழும்படமாக இதை நான் ஆக்கியிருக்கேன். இந்த பூமிக்கு மாத்திரம் பார்த்தா விஞ்ஞானிகள் ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு ஆஸ்திரேலியாவில் ஆசிட் ரெயின், அமில மழையாக பொழிந்தது. அமில மழை பொழிஞ்சா என்ன ஆகுது? எல்லாம் கருகி போயிடும், உயிரினங்கள்லாம் செத்து போயிடும். அவசரமாக விஞ்ஞானிகள் சர்வதேச அளவில் ஒன்று கூடி எதனால இப்படி நடக்குது? அப்போ அந்த தொழிற்புரட்சியினுடைய காலம், பெரிய பெரிய தொழிற்சாலைகள், பெரிய பெரிய மில்லுகள். அப்போ இதிலிருந்து வரக்கூடிய புகைப்போக்கியிலிருந்து வரக்கூடிய கருப்பு புகையில் கார்பன் மோனாக்சைடு போன்ற நச்சு பொருட்கள்லாம் சேர்ந்து வருது. இதெல்லாம் வானத்துக்கு போய் பூமிக்கு மேலே காற்று வழி மண்டலம் இருக்கிறது. அந்த காற்று வழி மண்டலத்துக்கு மேலே காந்த மண்டலம்னு ஒன்று இருக்கு. கண்ணுக்கு புலனாகாத காந்த சக்தியால் அமைக்கப்பட்ட ஒரு பாதுகாப்பு வளையம் இருக்கு. அதுக்கும் மேலே பிராணவாயு ஆக்சிஜன் வந்து 2 அணுக்கள் ஒன்று சேர்ந்திருந்தா O2 ஆக்சிஜன் பிராணவாயுன்னு சொல்லுவோம். 3 அணுக்கள் ஒன்று சேர்ந்திருந்தா அதுக்கு வந்து ஓசோன்னு சொல்லுவோம். பாதுகாப்பு வளையம் காற்று வழி மண்டலத்துக்கு மேலே, காந்த மண்டலத்துக்கு மேலே, இந்த பூமிக்கு மாத்திரம் ஒரு பாதுகாப்பு வளையமா இருக்கு. பாதுகாப்பு வளையம் தான் எதுல இருந்து எதை பாதுகாக்குது? ஒரு வளையம் இருக்குன்னு சொல்லுங்க. பாதுகாப்பு வளையம்னா என்னத்தை பாதுகாக்குது? அது விண்வெளியிலே இருந்து வரக்கூடிய வெளிச்சம், சூரியனிலே இருந்து வரக்கூடிய வெளிச்சம்,
அதே மாதிரி நட்சத்திரங்களிலே இருந்து வரக்கூடிய வெளிச்சத்துல நச்சு கதிர்களும் வந்து கொண்டு இருக்கு. இந்த ஓசோன் பாதுகாப்பு வளையம் ஒரு ஃபில்டர் மாதிரி செயல்பட்டு அந்த நச்சு கதிர்களை எல்லாம் வடிகட்டிட்டு விப்ஜிஆர் மனிதர்களுக்கும் உயிரினங்களுக்கும் உகந்த ஏதுவான ஒளி கதிர்களை மட்டும் இந்த உலகத்துக்கு அனுமதிக்குது. அதனாலதான் இந்த உலகத்துல எல்லாரும் சூரிய ஒளி பிரயோஜனமா இருக்கு. தாவரங்கள்லாம் ஒளி சேர்க்கையில தாவரங்கள் காய்கறி கனிகளை எல்லாம் உண்டு கொண்டது. மனிதனுக்கும் உயிரினங்களுக்கும் பிரயோஜனமான வெளிச்சம் மட்டும் அனுமதிக்கப்படுது. நச்சு கதிர்கள்லாம் உள்ள வந்தா என்ன ஆகும்? ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏகப்பட்ட தொழிற்சாலைகள் வந்து அதுல இருக்கக்கூடிய கரும்புகைகள், அதுல இருக்கக்கூடிய நச்சு வாயுக்கள் எல்லாம் வானத்திலே போய் இந்த ஓசோன் பாதுகாப்பு வளையத்துல சில இடங்கள்ல சேதப்படுத்திடுச்சு, ஓட்டை விழுந்துருச்சு. அந்த ஓட்டை விழுந்த இடங்களில் நச்சுக்கதிர்கள்லாம் வடிகட்டப்படாமல் உள்ள வரும்ல, அந்த நச்சுக்கதிர்கள் உள்ள வந்தது மழை மேகங்களிலே இருக்கக்கூடிய தண்ணீர் துளிகளை அமில துளிகளாக மாத்திருச்சு. அந்த மழை மேகங்கள் குளிர்ந்து மழை பெய்யும் போது அந்த இடத்துல அமிலம் மழையாக குளிர்ந்துச்சு. விஞ்ஞானிகள் கண்டறிச்சு. இந்த இயற்கை அமைப்பு, இந்த ஓசோன் பாதுகாப்பு வளையத்தை எல்லாம் எப்படி வச்சிருக்காங்கன்னா, அதுல ஏற்படக்கூடிய ஓட்டைகள் சேதங்களை அதுவே தனக்குத்தானே அது சரி பண்ணிக்கிறது. 48 மணி நேரம் ஆகுது, 2 நாளைக்குள்ள அது தனக்குத்தானே சரி பண்ணிக்கிறது. இறைவனுடைய அற்புத படை. மனுஷனால் அப்படி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உண்டாக்கவே முடியாது. அப்ப உலக அளவுல ஐக்கிய நாடுகள் சபையில விஞ்ஞானிகள் பேசினாங்க, மாசு கட்டுப்பாடு வாரியம்னு ஒண்ணு வச்சு அதுல லைசன்ஸ் வாங்கினா தான் எந்த தொழிற்சாலையும் இனிமே அனுமதிக்கணும், புகைக்கு கட்டுப்பாடு கொடுத்தாங்க. இது மாசு கட்டுப்பாடு வாரியம் அந்த வரலாறு உலகம் பூரா எல்லா நாட்டிலையும். ஆனா அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனுடைய சத்தியவசனத்துல 1435 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லிடுற, இந்த பூமிக்கு மாத்திரம் ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு விதானத்தை, விதானம்னாக்க மேற்கூரை, பூமி உருண்டையா இருக்கிறதுனால அந்த மேற்கூரை வளையம் மாதிரி, பூமிக்கு மாத்திரம் ஒரு பாதுகாப்பு வளையத்தை நான் அமைச்சு வச்சிருக்கிறேன் அல்லாஹ் தஆலா சொன்னதுதான் பின்னாடி விஞ்ஞானிகள் ஓசோன் வளையம்னு தெரிவித்தோம். அப்ப இதெல்லாம் வந்து இறைவனுடைய அத்தாட்சிகள், மாபெரும் அடையாளங்கள், திருக்குர்ஆனில் சொல்லப்பட்ட சத்தியங்கள், பின்னாளில் விஞ்ஞானிகள் கண்டறிந்த விஷயங்கள்னு சொல்லி அங்க இஸ்லாமிய துறையினுடைய ஆராய்ச்சி கருத்தரங்கத்தில் பேசினாங்க விஞ்ஞானிகள். எங்க பேராசிரியரும் பேசினாரு. இப்படிப்பட்ட மாபெரும் அடையாளங்கள், அத்தாட்சிகளே நாங்கள் ஒரு 6 வருஷம் ஆராய்ச்சி அதை தேடியே திருக்குர்ஆனின் மூலமாக அதை தேடி பிடிக்கிறதே வேலையா செஞ்சோம். ஏன்னா உலகத்துக்கு இந்த செய்தி வந்து இறைவன் முன்னாடியே சொன்னதா இருக்கு, மனுஷன் பின்னாடி கண்டறிந்தத. அதை பூரா சொன்னாக்கா அதுக்கே இன்னும் 2 மணி நேரம் வேணும். அதனால நான் உயிர்கடியாரங்கள் என்ற துறையில் ஆராய்ச்சி செய்த போது ஒரு சம்பவம் நடந்தது. இந்த ஆராய்ச்சியெல்லாம் செய்கிற போது நான் சுப்பிரமணிய ராஜனான் தான் இருக்கேன். எப்ப களிமா சொல்லணும்னு அல்லாஹ் நாடுனானோ, அல்லாஹ்வுடைய இதாயத்து கிடைச்சதுனால என்னைய விட 100 மடங்கு அதிகமாக குர்ஆன் ஆயத்துக்களையும் குர்ஆனுடைய வசனங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையையும் ஹதீஸ்களையும் விஞ்ஞான பின்னணியிலே தொகுத்து பேசின என்னுடைய பேராசிரியருக்கு இறைவன் வந்து அந்த நாட்டம் கொள்ளவில்லை, அந்த இதாயத்து கொடுக்கவில்லை. அவர் களிமா சொல்லலை, நேர்வழிக்கு வரல. நான் இப்ப இறைவனை இல்லைன்னு தூசித்து கொண்டிருந்த எனக்கு அல்லாஹ்வுடைய இதாயத்து கிடைச்சதுனால இறைவன் ஒருவன் தான் என்ற அந்த தவ்ஹீத் கொள்கையை ஏற்று இஸ்லாமிய வாழ்க்கை முறைதான் இறைவன் மனிதர்களுக்கு எல்லா காலத்திலையும் சொன்ன வாழ்க்கை முறை என்பதை உணர்ந்து நான் ஒரு இஸ்லாமியனாக ஆனேன். அதுக்கு இடையில நடந்த போராட்டங்கள் இந்த ஆராய்ச்சி துறையிலேயே எனக்கு வந்துச்சு. அப்ப நான் களிமா சொன்ன பிறகு ஆராய்ச்சி நின்று போச்சு. 13 ஆண்டு காலம் இந்த குர்ஆன் ஹதீஸ் விஞ்ஞான பின்னணியில நடந்த ஆராய்ச்சியுடைய விளைவு ஒரு கட்டத்துல நான் உமர் முக்தாராக மாறுவதற்கு காரணமா இருக்கு. நான் உயிர்கடியாரங்கள் என்ற துறையில ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தப்போ பூமி தன்னைத்தானே சுற்றுவதற்கு 24 மணி நேரம் ஒரு நாள் ஜியோ பிசிக்கல் டேன்றோம். அந்த ஒரு நாளை இரவும் பகலுமாக நான் ஆக்கி வச்சிருக்கேன் இறைவன் சொல்றாரு. அது என்னுடைய அத்தாட்சிகளில் ஒன்றாக இருக்கிறது. சிந்திக்கக்கூடியவர்களுக்கு இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலே அத்தாட்சிகளை நான் வச்சிருக்கேன் இறைவன் சொல்றார். 2 கிழக்குகளுக்கும் 2 மேற்குகளுக்கும் சொந்தக்காரன் ஒரு ஆயத்து. பூமி உருண்டையா இருந்தா தான் 2 கிழக்கு. இப்ப இந்தியாவில் கிழக்கு வேற, அமெரிக்காவில் கிழக்கு வேற.
அப்போ பூமி உருண்டையாக இருக்கக்கூடிய பூமி ஒரு முறை சுற்றுவது ஒரு நாள் 24 மணி நேரம் அதை ஆக்கி வச்சிருக்கோம். இந்த பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை ஒரு நீள்வட்ட பாதையில் சுற்றி வருவதற்கு 365 நாளும் 6 மணி நேரம், அதை ஒரு வருடம்ன்றோம். இந்த பூமியை சந்திரன் சுற்றி வருவதற்கு 29 நாளும் 12 மணி நேரம், அதை ஒரு மாதம்ன்றோம். இந்த சூரியனையும் சந்திரனையும் பூமியினுடைய சுழற்சியையும் நீங்கள் காலத்தை கணக்கிடுவதற்காக, மாதங்களை அறிந்து கொள்வதற்காக, வருடங்களை அறிந்து கொள்வதற்காக நான் வச்சிருக்கேன் இறைவன். இதை ஏன் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்குன்னா, எல்லா நேரமும் இறைவன் கொடுத்த நேரம். சில பேர் சொல்றாங்க எனக்கு நேரமே சரியில்லைன்றாங்க. எல்லா நேரமும் நல்ல நேரம் தான், கெட்ட நேரம்னு ஒன்று கிடையவே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இறைவன் கொடுத்த எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். நல்ல செயல்கள் செய்கிற போது அது மிகச்சிறந்த நேரம், நீ கெட்ட செயல் செய்கிற போது அது உனக்கு கெட்ட நேரம். மற்றபடி கெட்ட நேரம்னு ஒன்று கிடையாது, கெட்ட நாள்னு ஒன்று கிடையாது, கெட்ட மாதம் கிடையாது, கெட்ட வருடம் கிடையாது. இஸ்லாத்தை, திருக்குரானை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய மனிதர்களுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம்ன்றது தனியாக கிடையாது. இந்த கிரகங்களை அடிப்படையாக கொண்டு சொல்லக்கூடிய இந்த வாஸ்து என்பதும் கிடையாது. கிரகங்களுடைய நிலைப்பாட்டை கொண்டு பூமியில மனுஷன் எப்படி வீட்டை கட்டணும், எப்படி பயணம் பண்ணணும், கிழக்கே சூளம்னாக்க அப்போ போகக்கூடாது, இதெல்லாம் வாஸ்து என்பது நல்ல நேரம் கெட்ட நேரம் என்பது இல்லை என்று அல்லாஹ்வும் நபியும் சொல்லி தந்த விஷயம். அப்போ அந்த அந்த நடைமுறை மூடத்தனத்தை நாம் நிச்சயமாக விட்டணும். கிரகங்களை கொண்டு ஜோதிடம் பார்க்கிறது இதெல்லாம் மூடத்தனம்னு இந்த இறுதி வேதத்தில் இறைவன் சுட்டி காட்டினார். பூமி 24 மணி நேரம் தன்னைத்தானே சுற்றுவதற்கும் உயிரினங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கு அந்த நேரத்தில். உதாரணத்துக்கு ராத்திரி தூங்குறவங்களாகவும் பகலில் முடிச்சிருக்கிறவங்களாகவும் நம்மளை இறைவன் படைச்சிருக்காங்க. அதாவது பகல் நேர கடிகாரங்கள். சில உயிரினங்கள் இரவுல முடிச்சிருக்கும், பகலில் தூங்கும். வவ்வாடு, ஆந்தையெல்லாம், அதெல்லாம் இரவு நேர கடிகாரங்கள். ஏன் இதை குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, மனித வாழ்க்கை அந்த 24 மணி நேரம் ஒரு நாள் இரவு பகலை அடிப்படையாக கொண்ட ஒரு உயிர்கடிகாரமாக அல்லாஹ் வச்சிருக்கான். இந்த உயிர்கடிகாரத்தில் மனிதர்களுக்கு அல்லாஹ் சொன்னது, குறிப்பிட்ட 5 நேரங்களில் என்னை வணங்குங்க. அது என்ன அந்த நேரம்? சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள நேரம். அந்த நேரம் மாத்திரம் 5 நேரம் இறைவனை வணங்குங்க, அல்லாஹ் இறைவனோடு தொடர்பு கொள்ளுங்க. உங்களை நல்ல சிந்தனையில நல்ல வாழ்க்கையில இருக்கிறதுக்கு, நல்ல மக்களை நேர்மையாக வாழ்றதுக்கு அது உங்களுக்கு பயன்படும் சொல்லக்கூடிய இறைவன் அந்த 5 நேரத்தை காலையில 10 மணிக்கு மேலே ஆரம்பிக்க கூடாதா? சூரியன் உதிப்பதற்கு முன்னாடி உள்ள அந்த ஃபஜ்ர் நேரம்னு சொல்லக்கூடிய அதிகாலை நேரத்தில் சுகமா தூக்கம் வர நேரம் அது. அந்த நேரத்தில் எந்திரிச்சு என்னை வணங்குறதுக்கு வரணும். ஃபஜ்ர் நேர தொழுகைன்னு முஸ்லிம்கள் குறிப்பிடுறோம். பிரம்ம முகூர்த்தம்னு அந்த நேரத்தை இந்து சகோதரர்கள் சொல்றாங்க. கர்த்தருக்கு உகந்த பின்னிரவு நேரம்னு கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடிய அந்த நேரம். அந்த நேரத்துல இறை வணக்கம் செய்யணும். இறைவன் சொல்றான், நீ அந்த நேரம் சுகமா தூக்க வர்ற நேரத்துல இறைவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு நீ என்னை வணங்க வந்தேன்னா உனக்கு நான் என்னுடைய அருட்கொடைகளை ரெட்டிப்பாக தருகிறேன். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி திருக்குரான் சத்திய வசனத்துல. முகமது நபி திருக்குரானின் சத்திய வசனங்களுடைய நடைமுறை வாழ்க்கை நெறி விளக்கமாக வாழ்ந்து காட்டினாங்க, எடுத்து சொன்னாங்க. அப்ப அவங்க அதுக்கு எப்படி விளக்கம் சொன்னாங்க? இறைவன் நல்லடியார்களுக்கு உதவி செய்யறது நேரடியா இறைவன் அந்த மாய மந்திரம் மாதிரி இறைவன் நேரடியா உதவி செய்யறது இல்லை. நல்லடியார்களுக்கு உதவி செய்யறதுக்குன்னு ஏஞ்சல்ஸ், மலக்குமார்களை எல்லாம் வச்சிருக்காங்க. மலக்குமார்கள் அவங்க ஏஞ்சல்ஸ்ன்னு குறிப்பிடப்படுறாங்க ஆங்கிலத்தில். தேவர்கள்னு இறைவனுடைய புறத்தில் இறைவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருப்பவர்கள் என்று சொல்லப்படுறாங்க. அவங்கள 2 டிபார்ட்மெண்ட்டாக இறைவன் வச்சிருக்காங்க. இரவு நேர மலக்குமார்கள், பகல் நேர மலக்குமார்கள். இந்த 2 பிரிவினரும் மனிதர்கள் நல்லவர்களுக்கு உதவி செய்வதற்கு அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை, உதவிகளை எடுத்துக்கொண்டு கொடுப்பாங்க. அவங்க மூலமாக தான் அருட்கொடைகள் அருளப்படுது. ஆனால் இந்த இரவு நேர மலக்குமார்களும் பகல் நேர மலக்குமார்களும் 2 குரூப்பும் ஒன்னா சேர்ந்து அருட்கொடைகளை இரட்டிப்பாக இறைவன் பொழிகின்ற நேரம் சூரிய உதயத்துக்கு முன்னாடி உள்ள நேரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு விளக்கம் அப்படி சொன்னாங்க.
விஞ்ஞானிகள் என்ன சொன்னாங்க தெரியுமா? எங்கள் பேராசிரியர் இந்த 2 விஷயத்தை நான் எடுத்து கொடுத்த உடனே அப்படி நொறுக்கி தள்ளிட்டார். இறைவனுடைய சத்தியவசனம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை, இது 2ஐயும் வச்சு விஞ்ஞான செய்தி எங்ககிட்ட இருக்கு. நாங்கள் அந்த உயிர்கடியாரங்களில் 24 மணி நேரம் செயல்பாட்டில் ஆராய்ச்சி பண்ணதில் மனித மூளையை பற்றி ஆராய்ச்சி. ஒரு ஆராய்ச்சி கட்டுரை ஒரு விஷயம் அதில் சொல்லப்பட்டதுன்னாக்கா உலகத்தில் 3 பல்கலைக்கழகங்கள் அதை ஏற்றுக்கிட்டா தான் அதை வெளியே சொல்ல முடியும். இந்த மனித மூளை எப்படி செயல்படுதுன்னு நாங்கள் ஆராய்ச்சி பண்ணோம். இறைவனுடைய படைப்பு மகத்தானது. மனிதர்களுக்கு பல உறுப்புகளை கொடுத்துருக்கான். கண்களை கொடுத்துருக்கான், காது கொடுத்துருக்கான், மூக்கு, வாய், எத்தனை உறுப்பு, இருதயம், கிட்னி, எத்தனை உறுப்பு, கல்லீரல், இது எல்லா உறுப்புகளும் இறைவன் எப்படி வச்சிருக்கான்? 100க்கு 100 வேலை செய்யற மாதிரி வச்சிருக்காங்க. கண்கள் 2ம் சேர்ந்து 100க்கு 100 மிகச் சரியாக பணியாற்றுகிறது. 1% குறைஞ்சாலும் என்னைய மாதிரி கண்ணாடி போடும். காதுகள் 2ம் சேர்ந்து 100க்கு 100 வேலை செய்யுது. இருதயம் 100க்கு 100 வேலை செய்யுது. அதுல 1% குறைஞ்சாக்க ஹார்ட் அட்டாக் பாதிப்பு வந்துடும். ஆனா மனுஷன் மூளையை மாத்திரம் அல்லாஹ் எப்படி வச்சிருக்கான்? 100க்கு 100 அது வேலை செய்யாது. 100க்கு பாதி 50% கூட யாருக்குமே மூளை வேலை செய்யறது இல்லை. சில பேருக்கு சுத்தமா வேலை செய்யாது, அது வேற விஷயம். இருதய துடிப்பை அளக்கக்கூடிய கருவி இருக்கிறது, எலக்ட்ரோ கார்டியோகிராஃப், இசிஜி இருக்கு. அது மாதிரி மூளையினுடைய ஆற்றலை அளக்கக்கூடிய கருவி இருக்கு, இஇஜி, எலக்ட்ரோ என்செஃபலோகிராஃப் கருவி இருக்கு இன்னைக்கு பல்கலைக்கழகத்தில். அது தவிர வேற பல கருவிகளும் இருக்கிறது. மூளையினுடைய ஆற்றல் எப்படி வெளிப்படுதுன்னு அளக்கிறதுக்கு எலக்ட்ரோ என்செஃபலோகிராஃப் தவிர இன்னும் சில கருவிகள் இருக்கிறது, சில விஞ்ஞான வழிமுறைகள் இருக்கிறது. அதுல விஞ்ஞானிகள் மனித மூளை எப்படி செயல்படுகிறது, 24 மணி நேரமும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மனித மூளை எப்படி செயல்படுதுன்றத ஆராய்ச்சி பண்ணாங்க. 4.5 வருட ஆராய்ச்சி. உலகத்துல 6 பல்கலைக்கழகங்களில் மேற்கொள்ளப்பட்ட விஷயம் அது. இந்த உயிர்கடிகாரத்துறை உலகத்துல 7 பல்கலைக்கழகத்துல அப்ப இருந்தது. நான் சொல்லுவது 1981 இருந்து 91 வரைக்குமான காலகட்டம். அப்ப 7 பல்கலைக்கழகங்கள், 6 பல்கலைக்கழகங்கள் மனித மூளை எப்படி செயல்படுகிறது என்ற ஆராய்ச்சியில் இறங்குச்சு. அதுல என்ன விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க? மனித மூளையானது சராசரியாக தன்னுடைய திறமையில ஆற்றல்ல 35% மட்டும்தான் வெளிப்படுத்தும். 35% ஆற்றல் திறமையை மட்டும்தான் மூளை வெளிப்படுது. ஒரு நாள்ல 24 மணி நேரம் அப்படித்தான் வெளிப்படுது. ஆனா சூரிய உதயத்துக்கு முன்னாடி மாத்திரம் சுமார் 140 நிமிட காலம். சூரிய உதயத்துக்கு முன்னாடி 140 நிமிட காலம்னா சுமார் 2.5 மணி நேரம். முஸ்லிம்களுடைய வார்த்தையில சொல்றதுன்னா தஹஜத் நேரமும் ஃபஜ்ர் வக்த் நேரமும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி சுமார் 140 நிமிட காலம். அந்த நேரத்துல ஒருத்தன் எழுந்தான்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திருக்கக்கூடிய முனியாண்டியாக இருந்தாலும் சரி, சங்கரராம் ஐயராக இருந்தாலும் சரி, வில்லியம்ஸா இருந்தாலும் சரி, அப்துல் ரஹ்மானா இருந்தாலும் சரி, சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஒருத்தன் எந்திரிச்சான்னா அவனுடைய மூளை உச்சபட்சமாக 70% ஆற்றல், அதிகபட்சம் ஆப்டிமம் 70% ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கு. எப்ப எந்த நேரத்துல? சூரிய உதயத்துக்கு முன்னாடி 140 நிமிடம் மாத்திரம். மற்ற நேரமெல்லாம் 35% தான் அந்த நேரத்துல மட்டும். அப்போ உங்க குழந்தைகள் நன்றாக படிக்கணும்னா என்ன செய்யணும்? சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிக்கிறவங்களா ஆக்கணும் முதல்ல. அப்ப வஜ்ர நேர தொழுகை என்பது கட்டாய கடமையாக்கப்பட்டது. மனித மூளையினுடைய ஆற்றலை உச்சப்படுத்துவதற்காக அல்லாஹ்வுடைய சிறப்பு ஏற்பாடு. எங்க பேராசிரியர் ஜெர்மனியில பிராங்க்ஃபர்ட் பல்கலைக்கழகத்தில் இந்த ஆராய்ச்சி முடிவுகளை வெளியிட்டு உலக விஞ்ஞானிகள் மேடையில பேசும்போது சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? முஸ்லிம்ஸ் ஆர் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் இன் தேர் மவுத். முஸ்லிம்கள் பிறக்கும் போதே வாய் வெள்ளிக்கரண்டியோடு பிறக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? முஸ்லிம்கள் அதிர்ஷ்டக்காரர்கள். ஒரு முஸ்லிம் இல்லாத விஞ்ஞானி உலக விஞ்ஞானிகள் மேடையில சொல்றார். ஏனென்றால் அந்த நேரத்துல மூளையினுடைய ஆற்றல் ரெட்டிப்பா வெளிப்படுது. எல்லா மார்க்கத்திலேயும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி இறை வணக்கம், இறை வழிபாடு சொல்லப்பட்டிருந்தாலும் கூட முஸ்லிம்களுக்கு கட்டாய கடமையாக கண்டிஷனா சொல்லப்பட்டது. நீ இறைவனுக்கு கீழ்ப்படிந்தவனா இருந்தேன்னா தான் முஸ்லீம். இறைவனுக்கு கீழ்ப்படிந்தவன் முஸ்லீம்னாக்க காலையில சூரிய உதிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்து அந்த ஃபஜ்ர்னு சொல்லக்கூடிய நேரத்தில் தொழுகிறவனா இருந்தா தான் முஸ்லீம். ஆனா நான் எங்க பேராசிரியர் சொன்னதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆனால் நான் முஸ்லீம் ஆன பிறகு பள்ளிவாசல்களில் அந்த நேரத்தில் போய் பார்க்கும்போது தான் தெரியுது. பரிதாபமா பல பள்ளிகளில் இமாமும் மோதினாரு. 1-2 அப்பாவி சப்பாவிகளை தவிர ஆளுகளையே காணா.
ஆனால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்தோம்னா ஜம்மன்று உடை உடுத்தி ஜும்மா முஸ்லீம்கள் சும்மா முஸ்லீம்கள் நிறைய கூட்டமாக எல்லா பள்ளிக்கும் வராங்க. நீ பஜ்ரு தொழுகலைன்னாக்கா நீ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மட்டும் வந்து தொழுதுட்டு போனால் எப்படி முஸ்லீமு என்ற கேள்வி எழுப்பப்படுகிறது. 5 நேரம் தொழுகிறவன் தான் ஒரு நாளைக்கு 5 நேரம் குறிப்பிட்ட நேரங்களில் தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கு நிறைவன் சொல்கிறான். அந்த 5 நேரத்தில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மட்டும் மதிய நேரத்தில் ஜும்மா என்று சிறப்பு அந்தஸ்து கொடுக்குறான். அப்படி இருக்கும்போது 7 நாளைக்கு 7 35 ஒரு தொழுகை மட்டும் தொழுதுட்டு 34 தொழுகையை புறக்கணிக்கிறவன் எப்படி முஸ்லீம்? கவலையா இருக்கு. ஏன்னா உலக அரங்கத்தில் பேசப்படுது முஸ்லீம்கள்லாம் ரொம்ப அற்புதமா அவங்களுக்கு அருட்படைகள் வழங்கப்பட்டிருக்கு பஜ்ர் நேரத்தின் காரணமாக. அந்த பஜ்ர் நேரத்தை சொல்றாங்க 5 நேர தொழுகையை பற்றியெல்லாம் இருக்கு. ஒவ்வொரு தொழுகையை பற்றியும் பேசணும்னாக்கா அது ஒவ்வொன்றுக்கும் 1/2 மணி நேரமாவது வேணும். இப்போவே நிறைய பேர் கடிகாரத்தை பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கு இப்போ? 8:30 முடிச்சுக்கிறது. அவங்கள்ட்ட கேட்டுட்டு சொல்லுங்க. ஏன்னா அதனால தான் நான் 3 பகுதிகளாக பண்ணணும்னு சொன்னேன். நான் பஜ்ரே இன்னும் தாண்டாமல் இருக்கோம். பஜ்ரை தாண்டதுக்கே எனக்கு இன்னும் ஒரு 1/2 மணி நேரமாக அது போயிடும். அவ்வளோ விஷயம் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கணும், உங்களோட பகிர்ந்து கொள்ளணுன்றது தானே நோக்கமே. ஏன்னா அண்ணன் பெரியார் தாசனும் நானும் இங்கே வந்து பல்லாவரத்தில் நானும் அவரும் சேர்ந்து நிகழ்ச்சி நடக்குது. அடுத்த நிகழ்ச்சி அவருக்கு திருச்சி, எனக்கு தஞ்சாவூர். அடுத்து ஒரு வாரம் கழிச்சு, அதுக்கடுத்து 1 வாரம் கழிச்சு சென்னையில் மறுபடியும் 2 பேருக்கும் சேர்த்து அந்த பழைய தாம்பரத்தில் நான் வந்து சேர்ந்தேன், அவர் வந்து சேரலை. அப்போ அவர் சொன்ன வார்த்தைகள் தான் எனக்கு நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த மக்களுக்கு சொல்லி தீர்த்தரணும். என்னதான் புஸ்தகமாக எழுதினாலும் இந்த விஷயம் போய் சேராது. நம்ம பேசி இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்துடணும். எந்த நேரம் நம்மளை இறைவன் அழைப்பான்னு தெரியாதுன்னு சொன்னார். அது அப்படியே உண்மையாக போச்சு. அந்த கவலையில் தான் நான் இந்த இன்னும் கொஞ்ச நேரமாவது எனக்கு கொடுங்கன்னு கேட்குறேன். இந்த பஜ்ர் விஷயத்தை 9 மணி வரை பண்ணிக்கலாமா? யாராவது அவசரமாக போகிறவங்க யாரும் இருக்காங்களா? அவசரமாக போகிறவங்க யாரும் தான் கை கொடுங்க. அவங்க மட்டும் கிளம்பி இல்லை இருந்தாலும் அதில் ஒரு வரம்பு வேணும். பள்ளிக்கூடம் கல்லூரியிலாம் வேலைகள் இருக்கும். ஆமாம், வேலை இருக்கும். 8:30 தான் டைம். ஒரு 5 நிமிஷம் இப்போவே 8:45 ஆகுது. வளர்க்கும். சரி, நீ போயிட்டோம். ஆமாம் ஆமாம் ஆமாம், நீ போயிட்டோம். இந்த முக்கியமான வேலை உள்ளவங்க இங்கே தான் மண்டே யாராவது அப்படியே உள்ளே வந்துடும். ஒரு சீட்டு காலையாக தம்பி உள்ளே வந்துருமா? கேப்பில் வர்றது வேற பேச்செல்லாம் எடிட் பண்ணியிருக்கேன். இல்லை வேற ஒன்றும் கிடையாது, அவ்வளோ முடிச்சு. இடையில அந்த பஜ்ர் நேரத்தில் பள்ளிவாசல்களில் ரொம்ப ஒரு வரிசைக்கு கூட ஆள் இல்லாத நிலைமையில் தான் நான் தமிழ்நாட்டில் பார்த்தேன். எங்கள் பேராசிரியர் வந்து முஸ்லீம்கள் அதிர்ஷ்டக்காரர்கள் என்று பஜ்ர் நேரத்தினுடைய சிறப்பு குறித்து அவர் சொல்கிறாரு. அவர் தமிழ்நாட்டில் பார்த்துருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். முஸ்லீம்கள் வந்து அந்த பஜ்ர் நேரத்தில் என்ன செய்கிறாங்கன்றத தமிழ்நாட்டை தவிர கேரளாலெல்லாம் பஜ்ர் நேரத்தில் நல்ல சிறப்பாக நிறைய பேர் சேர்ந்து தொழுகிறத பார்க்க முடிகிறது. தமிழ்நாட்டில் அது கொஞ்சம் வளர்ந்தாம. நான் நினைச்சேன் சில பேர் வீடுகளிலேயே தொழுதுக்கிறாங்க முஸ்லீம் ஆண்களும் பெண்களும் சொல்லி. சில சகோதரர்கள் வீடுகளுக்கு போய் கதவை தட்டுகிற போது ஆண்களும் பெண்களும் 2 போர்வையை பொத்திக்கிட்டு தூங்குறவங்களா இருக்காங்க. கவலையாக இருக்கு. அப்போ ஆதி மூலமாக்கள் சொன்னாங்க ஒரு ஹதீஸ் வந்து இந்த மாதிரி அந்த நேரத்தில் சைத்தான் வந்து காதுகளிலே சிறுநீர் கழிக்கிற நேரம், அப்போ சுகமாக தூக்கம் வர நேரம். அதனால பல சகோதர சகோதரர்கள் இந்த அருமையை தெரியல. அப்புறம் எந்திரிச்சு தடாலடியாக 7 மணிக்கு எந்திரிச்சு வந்து மன்னிப்பு கேட்டு பஜ்ர் தொழுகிறாங்க. 8 மணிக்கு ஒருத்தர் தொழுதாரு பஜ்ரு. 11 மணிக்கு பஜ்ர் தொழுகிறவரையும் பார்த்தேன் நான். என்னையா அது ஆளாளுக்கு நான் இப்போ குறித்த நேரத்தில் செயலாற்றுங்கன்னு சொன்ன வசனத்துக்கு அர்த்தம் இல்லாமல் போயிருமே. அந்த பஜ்ர் நேரத்துக்குன்னு இருக்கக்கூடிய சிறப்புன்னு ஒன்று இருக்கா இல்லையா, அது இன்னைக்கு விஞ்ஞானமும் சொல்லுகிறது. அப்போ அந்த பஜ்ருக்கு என்னென்ன சிறப்பு இருக்குன்னு சொல்லி அதை ஆராய்ச்சி செய்தோம். நாங்கள் நிறையா பண்ணோம். அதில் நாங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு ஆராய்ச்சி என்னென்னா, ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சுற்றி நபி தோழர்கள்லாம் நிற்கிறாங்க. அப்போ ஒரு இளம் தோழர் வந்து கேட்குறாரு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். கல்யாணம் பண்ணிக்கங்க, மனதுக்கு பிடித்த
ஒரு சிறந்த அழகிய பெண்ணை தேர்ந்தெடுத்து நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள். வயதுக்கு வந்த ஆணும் பெண்ணும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் திருமணம் பண்ணிக்கணும். அப்படிதான் இந்த இஸ்லாமிய வாழ்க்கை நடைமுறையில் இறைவன் வழிகாட்டியிருக்கான், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சில பேர் வந்து நான் இல்லை என் வாழ்க்கையவே நான் இறைவனுக்காக அர்ப்பணிக்க போகிறேன், துறவரத்தை பூண்டு இறைவனைக்காக நான் வாழ்க்கையவே நான் அர்ப்பணிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிற மாட்டேன்னு சொன்னவங்களை கண்டித்தும் கிண்டல் செய்தும் இறைவனுடைய சத்திய வசனம் இறங்கி சிலர் துறவரத்தை தாங்களே விதியாக்கி கொண்டார்கள். அதில் நீதமாக நேர்மையாக இருப்பதில்லை. பார்க்குறோம்ல பேப்பரில் வாரத்துக்கு ஒரு பாதிரியார் மாற்றுறாரு, ஒரு சாமியார் மாற்றுறாரு. ஏன்னா இறைவன் சொன்ன அந்த துறவரத்தை இறைவன் விதியாக்கலை. இவங்க விதியாக்கிக்கிட்டதுனால ஏற்படக்கூடிய தவறுகள் சைத்தான் ஈஸியாக அவங்கள வழிகெடுத்துறாங்க. குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் வழிகெடுத்து தடுமாறுறாங்க. இறைவன் சொல்லாத விஷயத்தை நீயே மனிதர்களை வருத்தி கொள்வது, துன்பப்படுத்திக் கொள்வது, அதன் மூலமாக அந்த இறையச்சத்தை இறை வணக்கத்தை வெளிப்படுத்துத இறைவன் விரும்பல. ஒரு கத்தியை எடுத்து இந்த கன்னத்தில் குத்தி அந்த கன்னத்தில் அப்படி ரத்தம் ஒழுக ஒழுக, இதெல்லாம் இறைவன் மனுஷனை செய்ய சொல்ல. சந்தோஷமாக நேர்மையாக வாழு, குறிப்பிட்ட 5 நேர தொழுகை நேரத்தில் அந்த கடமையை நிறைவேற்றும். அப்போ ஒருத்தன் அப்படி அந்த முதுகு சந்தில் முதுகு சதையில் 2 கொக்கியை மாட்டிக்கிட்டு அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு இறைவனத்தை செஞ்சுக்கிட்டே வரான். அதெல்லாம் இறைவன் சொல்லாத விஷயம். இறைவன் அப்படி வழிகாட்டவே இல்லை. அழகாக ஆரோக்கியமாக சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இறைவனை வணங்குங்க. அதில் என்ன காலையில் அந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமான விஷயம். அந்த நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக இறைவணக்கத்தில் ஈடுபடுங்க. இன்னைக்கு விஞ்ஞான விளக்கத்தில் தெரியுது. அந்த அடிப்படையில் இந்த நபி தோழருக்கு கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னப்போ அவர் கேட்குறாரு, நான் எப்படி அழகான சிறந்த பெண்ணை எப்படி தேர்ந்தெடுக்கிறது? இன்னைக்கு நம்மள்கிட்ட கேட்டால் பஸ் ஸ்டாப்பில் தேர்ந்தெடுக்கலாம், ரயில்வே ஸ்டேஷனில் தேர்ந்தெடுக்கலாம், பல்கலைக்கழகத்தில் தேர்ந்தெடுக்கலாம், ஏதாவது சொல்லுவாங்க. இல்லை அந்த குறிப்பிட்ட தெரு, அண்ணா நகர் முதல் தெரு, ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் சஹாபாக்கள் நபி தோழர்கள் எப்படி வாழ்ந்தாங்க? இறைவன் விதித்த விதியின்படி. இறைவனுடைய விதி வந்து பார்வைக்கு வரம்பு கட்டி இருக்கிறது. இஸ்லாம் ஒரு ஆணும் பெண்ணு எதிர்த்தாப்புல சந்திக்க நேர்ந்தால், எதிர்த்தாப்புல ஒரு பெண்மணி வந்தால் யார் தலையை கவுந்துக்கிட்டு போகணும்? இன்னைக்கு சூழ்நிலையில இவன் முறைக்கிற முறையில அந்த பொண்ணு தலையை கவுந்துக்கிட்டு போகுது. ஆனால் இஸ்லாமிய வாழ்க்கை முறையில் இறைவன் கொடுத்த வழிகாட்டுதல் வந்து ஆண்கள் தலையை குனிஞ்சிக்கிட்டு போகணும். ஒரு வீட்டை கடந்து செல்ல நேர்ந்தால் கதவு திறந்திருக்குன்னு எட்டி பார்க்கக்கூடாது. ஒரு ஜன்னல் திறந்திருக்குன்றதுக்காக அங்கே ஒரு நிலா தெரியுதான்னு பார்க்கக்கூடாது. நிலா தெரியுதான்னு பார்க்கக்கூடாது. உடனே கவிதை பாட்டெல்லாம் வந்துருக்கு. அப்போ இஸ்லாமிய வழிமுறைப்படி அன்னைக்கு நபி தோழர்கள் வாழ்ந்தாங்க. அன்னைக்கு இருந்த பெண்களும் ஆண்கள் மத்தியில் அனாவசியமாக நடமாடாதவர்களாக இருந்தாங்க. முகத்தையும் முண்டையும் தவிர தளர்வான ஹிஜாப் முறையில், புர்கா முறையில் ஆடை அணிந்தவங்களாக இருந்தாங்க. அப்படியே ஒரு பெண்ணு வந்துட்டாலும் கூட அவங்கள பார்க்காதவங்களா சஹாபாக்கள் வாழ்ந்தாங்க நபி காலத்து வழிகாட்டு. அப்போ இவர் கேட்குறாரு, நான் அழகான சிறந்த பெண்ணை எப்படி தேர்ந்தெடுப்பது? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அழகிய பெண், சிறந்த பெண், ஆரோக்கியமான பெண்மணி யார் தெரியுமா? ஃபஜ்ர் நேர தொழுகையை பேணுதலாக 10 நேரத்திற்குள் தொழுது கொண்டு இதர தொழுகையை கடைப்பிடிக்கக்கூடிய பெண்ணு தான். பெண்களுக்கு வந்து குழந்தையை பராமரிக்கிறதுக்காக, கணவனுக்கு பணிவிடை செய்வதற்காக பெற்றோர்கள், உறவினர்கள் இவங்களுக்கெல்லாம் அவங்க, ஏன்னா வீட்டுக்குள்ள வந்து அவங்க தான் வீட்டை நிர்வகிக்கிறவங்க. அந்த நிர்வாக கடமைகளுக்காக தொழுகையை கொஞ்சம் தள்ளி தொழுவதற்கு அனுமதி இருக்கிறது. ஆனால் அந்த ஃபஜ்ர் நேரத்தில் அனுமதி இல்லை. ஃபஜ்ர் நேரத்தில் 10 நேரத்துக்குள்ள அவங்க தொழுதே ஆகணும். சூரிய உதிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஜ்ர் தொழுகை நிறைவேற்றியே ஆகணும். பெண்களுக்கு அந்த தொழுகையில் மட்டும் விதிவிலக்கு கிடையாது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த ஃபஜ்ர் தொழுகையை விடாமல் பேணுதலா அந்த நேரத்தில் தொழுதுகிட்டு இதர தொழுகையும் தொழக்கூடிய பெண்ணு தான் அழகான பெண்ணு. இதை இந்த பேராசிரியர் என்கிட்ட என்னோடையும் என்னுடைய சக ஆராய்ச்சியாளர்களையும் பகிர்ந்துக்கிற போது, நான் சுப்பிரமணிய ராஜனா இருக்கேன், என்னுடைய சீனியர் சுப்புராஜ், என்னுடைய சக ஆராய்ச்சியாளர்கள் மாரிமுத்து, ஸ்ரீபதி, உமா. இப்போ மாரிமுத்து தான் அந்த உயிர்கடிகாரத்துறையினுடைய தலைவராக அங்கே பணியாற்றுறார் இப்போ மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில். அப்போ நாங்கள் யாருமே முஸ்லீம்கள் கிடையாது.
வேணா ஒன்று சொல்லலாம், இவங்க மத்தியில் ஒரு நிராகரிப்பாளராக சுப்பிரமணிய ராஜன் இருந்தார், இவங்க மத்தியில் பேராசிரியர் சொன்னார்னு வேணா சொல்லுவாங்க. அவர் சொல்றாரு, இந்த ஹதீஸ் நபி வாழ்க்கை வரலாற்றுலேருந்து இந்த செய்தி ஆங்கிலத்தில் கொண்டாந்து, இந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடி இந்த பஜ்ர் தொழுகை வருது, இந்த நேரம் மிகச்சிறந்த நேரம், மூளையினுடைய ஆராய்ச்சியில் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். இந்த நேரத்தில் பெண்களுக்கு என்னமோ நடக்குது, அதை கண்டுபிடிக்கணும். அந்த ஆராய்ச்சிக்கு புதுடெல்லியிலே இப்போ அகில இந்திய மருத்துவக் கழகம், ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சில் சார்பில் MSMD படித்து முடித்த டாக்டர்களுக்கான ஆராய்ச்சி கருத்தரங்கம், ஸ்பெஷல் கன்வென்ஷன், அதுக்கு என்னை பிரதிநிதி அனுப்புறாரு. நீங்க போங்க, இதுக்கான விளக்கத்தை, விஞ்ஞான விளக்கத்தை தெரிஞ்சுட்டு வாங்க. எதுக்கான விஞ்ஞான விளக்கம்? சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு இறைவனை வணங்குகிற பெண்ணு தான் சிறந்த பெண்ணுன்னு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன விளக்கம்? விஞ்ஞான விளக்கம். நான் அங்கே கொண்டு போகிறேன். அங்கே தலைமை குழு, ஆராய்ச்சி மாநாட்டினுடைய தலைமை குழு, இந்தியாவிலேயே மிகப்பெரிய மருத்துவமனைகளுடைய டீன்கள், மிகப்பெரிய மருத்துவக் கல்லூரியினுடைய முதல்வர்கள் 6 பேர் அங்கே தலைமை குழுவில் இருக்காங்க. அவங்கள்ட்ட கொண்டு போய் இந்த விஷயத்தை நான் கொடுக்குறேன். அப்போ அவங்க என்னை பார்த்து ரொம்ப நையாண்டியாக சிரித்தாங்க. எல்லா இந்தியா பூரா இருந்து வரக்கூடிய ஆராய்ச்சிக்காக குறிப்புகளை கொண்டாந்தவங்கெல்லாம் பல்வேறு ஆராய்ச்சி குறிப்புகளை கொண்டு வராங்க. மதுரையிலிருந்து சுப்பிரமணிய ராஜன் ஒரு ஆள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்து மறைந்து விட்ட ஒரு நபியினுடைய வாழ்க்கை செய்தியை கொண்டாந்துக்கிட்டு விளக்கம் கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்ன அது இப்படி நம்மள. இருந்தாலும் அவங்க அதை வாங்கி வச்சுக்கிட்டு 3 நாள் கழிச்சு வாங்க. 3 நாள் அந்த மாநாடு முடியும் போது இதற்கான விடை அதிகாரபூர்வமாக கொடுக்கும். 3 நாள் கழிச்சு நான் வரேன், என்னை அழைக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டு நான் வரேன். ஏற்கனவே நம்மளை நக்களும் நையாண்டியுமாக சிரிச்சாங்க. இப்போ என்ன பாடுபடுத்த போகிறாங்களோ நொந்துக்கிட்டே தான் வரேன். உள்ளே நான் நுழைஞ்ச உடனே 6 பேர் இந்த 1.5 அடி குஷன் சேரில் உட்காந்துருப்பாங்கல்ல, அப்படி ரொட்டேஷன் சேர், அதில் டக்குன்னு ஜம்ப் பண்ணி எந்திரிச்சு நின்று என்னை கூப்பிட்டு என்னைய உட்கார சொல்லி, நான் உட்கார்ந்த பிறகு அவங்க உட்கார்றேன். எனக்கு நம்ப முடியல, என்ன மரியாதை கூடிடுச்சு. அதில் தலைவர் எந்திரிச்சு பவ்யமாக இந்த விஞ்ஞான விளக்கத்தை ஒரு கவரில் வச்சு கொடுக்குறாரு. எந்த விஞ்ஞான விளக்கத்தை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, ஃபஜ்ர் தொழுகை, சூரிய உதயத்துக்கு முன்னாடி இறை வழிபாட்டில் ஈடுபடுற பெண்ணு தான் அழகிய பெண். அதுக்கு என்ன விஞ்ஞான விளக்கம்? ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இறைவனுடைய படைப்புல தோலுக்கடியிலே அதிக கொழுப்பு பொருள் பெண்களுக்கு இருக்கிறது, ஆண்களுக்கு கிடையாது. ஸ்கின்னுக்கு கீழே தோலுக்கடியில இறைவன் பெண்களுக்கு அதிகமான கொழுப்பு பொருளை வச்சிருக்கான். ஒரு தடிமனாக ஒரு லேயராக இருக்கு. ஆண்களுக்கு கிடையாது. ஆண்களுக்கு கொழுப்பு இருக்கு, வேற வேற இடத்துல இருக்கும், தோலுக்கடியில கிடையாது. பெண்களுக்கு தோலுக்கடியில இருக்கு. அதனாலதான் பெண்கள் தொட்டு பார்த்தா மிருதுவா இருக்கிறாங்க, வலுவலு முழுமுழுன்னு இருக்கிறாங்க. அது உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆண்களை தொட்டு பார்த்தா எப்படி இருக்கும்? கரடு தட்டி போயிருக்கும். அப்படி தடவி பார்த்தோம்னா சில பேருக்கு மசில்ஸ் இன்னும் பாறாங்கல்லில் தடவுன மாதிரி இருக்கும் இந்த உடலுறவை பண்றது. பெண்களுக்கு இறைவனுடைய படைப்பு ரகசியம் அப்படி. பெண்கள் எவ்வளவுதான் கடினமான வேலையில் ஈடுபட்டாலும் அவங்க மிருதுவா சாஃப்டா இருப்பாங்க, வலுவலு முழுமுழுன்னு தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா படைக்கும் போதே தோலுக்கடியில் அதிக கொழுப்பு பொருள் வச்சு படைச்சிட்டாங்க. எல்லா பெண்களுக்கும் இந்த தோலுக்கடியிலே அதிக கொழுப்பு பொருள் இருக்கிற காரணத்தினால அதிகாலையில் படுக்கை விட்டு எந்திரிக்கிற போது ஒரு பெண்ணுக்கு உடலின் வெப்பநிலை, பாடி டெம்பரேச்சர் 98.4 டிகிரி எல்லாருக்குமே. பெண்களுக்கு அதிகாலையில் படுக்கை விட்டு எந்திரிக்கும் போது உடலின் வெப்பநிலை உடலுக்குள்ளேயும் உடலுக்கு வெளியேயும் சமசீர் அடையாது. இன்டர்னல் எக்ஸ்டர்னல் தெர்மல் ஈக்குவலிபிரியம் ஆகாது. ஆண்களுக்கு காலையில படுக்கை விட்டு எந்திரிக்கும் போதே உடலின் வெப்பநிலை உள்ளேயும் வெளியும் சமமாயிரும். பெண்களுக்கு அப்படி ஆகாது. ஏன்னா இறைவன் படைச்ச படைப்புல அவங்க தோலுக்கடியில் அதிக கொழுப்பு பொருள் இருக்கிறது. ஆனால் ஒரு பெண்மணி சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிக்கிறவளாக இருந்து அந்த பெண்ணோட உடம்புல ஈரம் பட்டுச்சுன்னு சொன்னா உடலின் வெப்பநிலை உள்ளேயும் வெளியும் சமமாயிரும். தெர்மல் ஈக்குவலிபிரியம் ஆயிரும். இன்டர்னல் எக்ஸ்டர்னல் தெர்மல் ஈக்குவலிபிரியம் ஆயிரும். ஃபஜ்ர் தொழுகை அடிப்படா இருந்தா சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஃபஜ்ர் தொழுகை, சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு குளிப்பு அல்லது கடமையின் காரணமாக அவங்க உடம்புல ஈரப்படும். அப்ப உடலின் வெப்பநிலை உள்ளேயும் வெளியும் சமமாயிடும் ஃபஜ்ர் தொழுகை அடிப்படு. அப்படி சமமாயிருச்சுன்னு சொன்னா ஆண்களுக்கு விந்தணு உற்பத்தி ஆகிற மாதிரி ஸ்பெர்ம், பெண்களுக்கு சினை முட்டை உற்பத்தி ஆகுது.
பெண்களுக்கு சினை முட்டை உற்பத்திக்கு தேவையான ஒரு சுரநீர், ஒரு ஹார்மோன், ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், FSHன்னு பேர். அந்த சுரநீர் தங்கு தடை இல்லாமல் தேவையான அளவு சுரந்தால் தான் பெண்களுக்கு சினை முட்டை ஆரோக்கியமா உற்பத்தி ஆகும். அப்ப ஆரோக்கியமா சினை முட்டை யாருக்கு உற்பத்தி ஆகுது? சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிக்கிற பெண்ணு உடம்புல ஈரம் பட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளில் சொன்னா, வஜ்ர் தொழுகையாடி பெண்ணு, வக்து நேரத்துல தொழக்கூடிய பெண்ணுக்கு சினை முட்டை உற்பத்தி ஆரோக்கியமா இருக்கும். ஏன்னா அதுக்கு தேவையான ஹார்மோன் அவங்களுக்கு நிறைவா சுரந்துருது. அப்படிப்பட்ட பெண்கள் திருமணம் ஆன பெண்களாக இருந்தால் ஆரோக்கியமா சினை முட்டை உற்பத்தி ஆகிறதுனால கணவனோடு சேருகிற போது அந்த ஆரோக்கியமான சினை முட்டையோடு கணவனுடைய விந்தணு சேருகிற போது ஆரோக்கியமா கருமுட்டை உண்டாகுது. ஆரோக்கியமான கருமுட்டை ஆரோக்கியமான கருவாக குழந்தையாக கர்ப்பப்பையில வளரும். ஆரோக்கியமாக பிள்ளையை பெறுவாங்க. அவங்க தொடர்ந்து வஜ்ர் தொழுகையாளிகளாகவே இருந்தா ஆரோக்கியமான உண்டான கரு ஆரோக்கியமாக குழந்தையாக வளர்ந்து 266 நாள் கழித்து ஆரோக்கியமாக பிள்ளைகளை பெறுவார்கள். நார்மல் டெலிவரியா இருக்கும், சிசேரியன் தேவைப்படாது. இதை யார் சொல்றா? நான் சொல்லலை. அகில இந்திய மருத்துவக் கழகம் சொல்லுது, சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிக்கிற பெண்களுக்கு என்ன ஆகும்னு சொல்லி. அப்ப வஜ்ர் தொழிலாளி பெண்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கு அர்த்தம் என்ன? ஆரோக்கியமாக பிள்ளைகளை பெறுவார்கள். இதுதான் விஞ்ஞான விளக்கம். இதை நான் டெல்லியிலிருந்து வந்து இந்த பேராசிரியர்கிட்ட காலரை தூக்கி விட்டு போய் கொடுத்தா அவர் உடனே சொல்றாரு. அவர் வாழ்க்கையே குர்ஆனாக இருந்தது. யாருடைய வாழ்க்கை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு, ஆயிஷா அம்மா சொன்ன ஹதீஸ் அது. அத ஒரு ஐயர் புரொஃபசர் சொல்றாரு. அவர் வாழ்க்கையே குர்ஆனாக இருந்தது. அவர் ஒரு விஷயத்தை சொன்னாருன்னா அது இறைவனுடைய சத்தியவசனத்திலையும் இருக்கு, தேடு. எங்களுக்கு என்னடா இது பெரிய தொல்லை உண்டாரு, நமக்கே அரபி தெரியாது. அப்பதான் எங்களுக்கு சொல்றாரு, அரபி சிடியை போட்டீங்கன்னா இங்கிலீஷ்ல வரும், அதுல தேடு. அப்ப கம்ப்யூட்டர் அந்த உதவியெல்லாம், அயன் இரும்புன்னு அடிச்சா இரும்பு சம்பந்தப்பட்ட எல்லா ஆயத்துக்களையும் கம்ப்யூட்டர் இன்னைக்கு எடுத்து கொடுத்துருது. அது மாதிரி வஜ்ர் அப்படின்னு போட்டா வஜ்ர் தொழுகை சம்பந்தப்பட்ட எல்லா ஆயத்துக்களையும் எடுத்து கொடுக்குது. அப்ப இதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, வஜ்ர் தொழுகிற பெண் அழகிய பெண்ணு, ஆரோக்கியமான பெண்ணு, சிறந்த பெண்ணுன்னு சொன்னாங்களே, அது சம்பந்தப்பட்ட ஆயத்து எதுன்னு தேடுனா அல்-பக்ரா 223வது ஆயத்து வந்து நிக்குது. அல்-பக்ரா 223ல அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்க மனைவிமார்களை நான் எப்படி படைச்சிருக்கேன் தெரியுமா? உங்க மனைவிமார்கள் உங்களுக்கு வாரிசுகளை உற்பத்தி செய்யக்கூடிய விளை நிலமாக வச்சிருக்கேன். விருப்பம் போல உங்க நிலத்துக்கு போங்க, விவசாயம் பண்ணுங்க, அறுவடையை காணுங்க. உங்க மனைவினா யாரு? விளை நிலம். உங்க வாரிசுகளை உற்பத்தி பண்ணி தரக்கூடிய விளை நிலம்னு அல்லாஹ்வுடைய வார்த்தை. அல்-பக்ரா 223வது வசனத்துல ஒரு நல்ல நிலம் தான். ஒரு நெல்மணியை போட்டால் நூற்றுக்கணக்கில் ஆரோக்கியமான நெற்கதிர்களை கொடுக்குற மாதிரி ஒரு நல்ல மனைவினா ஆரோக்கியமாக பிள்ளைகளை பெறவங்கன்னு அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தின் மூலமா சுட்டி காட்டுறாங்க. அல்லாஹ் தஆலா அல்-பக்ரா 223ல சுட்டி காட்டினபடி ஆரோக்கியமாக சிறந்த முறையில் பிள்ளைகளை வாரிசுகளை உற்பத்தி செய்யக்கூடிய நல்ல மனைவி, நல்ல பெண்மணின்னு சொன்னா வஜ்ர் தொழுகையை பேணுதலாக தொழக்கூடிய பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டுறாங்க. இன்னைக்கு அது விஞ்ஞான ரீதியாக வழங்கக்கூடிய விஷயமா இருக்கு. இவங்க சொன்னதுக்கு விஞ்ஞான விளக்கம்லாம் தெரியாட்டினா கூட அல்லாஹ் சொல்லிட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்கன்றதுக்காக அல்லாஹ்வுக்கும் கட்டுப்படுங்கள், தூதருக்கும் கட்டுப்படுங்கள் என்ற முறையில் அதுக்கு விளக்கம்லாம் தெரியாட்டினா கூட அவங்க சொல்லிட்டாங்க, அதுக்கு கீழ்ப்படிவோம் என்று சொல்பவர்கள் தான் முஸ்லீம்கள். அப்படி சஹாபாக்கள் இருந்தாங்க. இன்னைக்கு விஞ்ஞான விளக்கமெல்லாம் எதுக்கு பேசுறோம்? இது முஸ்லிம்களுக்கான மார்க்கம் அல்ல, மனிதர்களுக்கான மார்க்கம். நிறைய பேருக்கு இந்த விஷயத்தை போய் சேர விடாம முஸ்லிம் சகோதரர்கள் அந்த திருக்குர்ஆனை பட்டு துணியில கட்டி வீட்டுல மூளையில வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப என்னை மாதிரி ஆளுக்கெல்லாம் இது எப்படி கிடைச்சிச்சு? பல்கலைக்கழகத்துல நூலகத்துக்கு வந்துச்சு, ஆராய்ச்சிக்கு வந்துச்சு. அப்படி வரலைன்னா எங்களுக்கெல்லாம் அந்த விஷயம் கிடைச்சிருக்காதுல்ல. இது என்ன உங்களுக்கு மட்டும் சொந்தமான விஷயமா? உலக மனிதர்களுக்காக அல்லாஹ்வின் அருட்கொடையாக அனுப்பப்பட்ட விஷயம். அப்ப அது எல்லாருக்கும் போய் கிடைக்கணும் என்பதற்காக இன்னைக்கு நம்ம இந்த விஷயத்தை பேசுறோம். அல்லாஹ்வும் ரசூலும் அவர்களுக்கு கட்டுப்பட்டு அப்படியே கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்துடலாம். ஆனா இல்ம் என்ற அந்த விஞ்ஞான விளக்கம் பெறுவதனுடைய நோக்கம் எல்லா மனிதர்களுக்கும் இந்த விஷயத்தை சொல்லி அல்லாஹ்வுடைய இந்த திருச்செய்தியின் பக்கம், திருக்குர்ஆனின் பக்கம் எல்லா மக்களையும் கொண்டு வரதுக்கு
அதன்படி வாழ்ந்து காட்டிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறையை எல்லா மக்களுக்கும் எடுத்து வச்சு அவங்களையும் பின்பற்ற சொல்லி அழைப்பு பணி செய்வதற்கு இந்த விளக்கம் நமக்கு தேவைப்படுது. மற்றவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், தளபதிகளுக்கு தெரிஞ்சாகணும்ல. இங்க இருக்கக்கூடிய தளபதிகள் ஒவ்வொருத்தரும் நூற்றுக்கணக்கான மக்களுக்கு இந்த விஷயத்தை எடுத்து சொல்லுங்க. அது மாதிரி எடுத்து சொல்லப்பட்ட காரணத்தினாலே, விஷயத்தை அறிந்த காரணத்தினாலே சுப்பிரமணிய நாடார் அப்துல் ரஹ்மானா மாறி இருக்காரு. பல பேர், எல்லாரும் பேரையும் லிஸ்ட் இங்க கொடுக்க விரும்பல, ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ மற்றவங்க நல்வழி பெறுவதற்கு இன்னைக்கு தடையா இருப்பது யாரு? நான் என் கூட நிறைய முஸ்லீம்கள் படித்தாங்க. பிஎஸ்சி பட்ட படிப்புல நான் கோல்டு மெடலிஸ்ட். நான் செமிஸ்டர்ல 1974 பிஎஸ்சி பட்ட படிப்பு நான் செமிஸ்டர் ஸ்கீம்ல ஜுவாலஜி விலங்கியல் துறையில் நான் கோல்டு மெடலிஸ்ட். அப்போ என் கூட படித்த முஸ்லீம் மாணவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ என் பேர் சுப்பிரமணியம் ராஜன். அப்போ ஹாஸ்டலில் அவங்க என் கூட நிறைய பேர் தங்கியிருந்தாங்க. நான் கொஞ்சம் ரொம்ப சேட்டைகள் பண்ணக்கூடிய மாணவனாக இருந்தேன். ஹாஸ்டலில் வார்டனுக்கு தெரியாமல் ஏறி குச்சி போய் சினிமா பார்த்துட்டு வருவேன், செகண்ட் ஷோ போயிட்டு வருவேன், திடீர்னு கிளாஸை கட்டடிச்சுட்டு வேற எங்கேயாவது போயிடுவேன். இப்படியெல்லாம் செய்யக்கூடிய மாணவனாக இருந்ததுனால என்னை வந்து அந்த கல்லூரி நிர்வாகம் வந்து என் மீது ஒரு குற்றச்சாட்டை வைத்தே இருந்தது. இவன் ரொம்ப ஒழுங்கினமாக நடந்து கொள்கிறான், ஹாஸ்டல்ல இருந்து சொல்லாமல் அனுமதி இல்லாமல் வெளியே போகிறான், கிளாஸ் வகுப்புகளை புறக்கணிச்சுட்டு வேற இடத்துல போய் உட்காந்து என்னமோ படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ நான் என்னை கூப்பிட்டு அடிக்கடி விசாரணை பண்ணுவாங்க. நான் சொன்னேன், இப்போ இந்த சம்மந்தப்பட்ட ஆசிரியர் நடத்துகிற பாடம் எனக்கு ஏற்கனவே தெரியும், அதனால் நான் வேறு விஷயத்தை படிக்கிறதுக்கு போய் லைப்ரரியில் தானே உட்காந்துருக்கேன். அப்போ ராத்திரியில் நீ ஹாஸ்டலை விட்டு வெளியே ஓடி போனதெல்லாம் தப்பாச்சே. ஆமாம் தப்பு தான், ஆனால் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு படிக்கக்கூடியவனா நான் இருக்கேன்ல. அப்போ எனக்கு கோல்டு மெடல் அறிவிக்கப்பட்ட போது எல்லா பேராசிரியர்களும் சூழ்ந்து என்ன பேசினாங்க, இதில் ஏதோ கோல்மால் நடந்துருச்சு, இவன் எப்படி வாங்கினான், இவனுக்கு எப்படி கோல்டு மெடல் வந்துச்சு. அப்போ எங்கள் ஹாஸ்டல் வார்டன் வந்து சொன்னேன், சார் எல்லா பேரும் இவன் வந்து இந்த மாதிரியெல்லாம் சேட்டை பண்ணுவான், செகண்ட் ஷோ சினிமாக்கெல்லாம் கூட போயிடுவான், ஆனால் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து படிப்பான் சார், 4லேருந்து 7 வரைக்கும் படிப்பான், எல்லா பேரும் 7 மணிக்கு மேலே தான் எந்திரிப்பாங்க. அப்போ இவன் படிக்கிறதே மற்றவங்களுக்கு தெரியாது, இவன் கூட சேர்ந்து ஊரை சுற்றினவன் பூரா ஃபெயில் ஆகிட்டான், கெட்டு போயிட்டான், ஆனால் இவன் மட்டும் கோல்டு மெடல் வாங்கிட்டான்னா இவன் அந்த 4 to 7 அந்த டயத்தில் படித்தான் சார். இன்னைக்கு பின்னாடி விஞ்ஞானத்தில் தெரியுது, அந்த நேரத்தில் தான் மூளையினுடைய ஆற்றல் ரெட்டிப்பாக வெளிப்படுற நேரம். இந்த பஜ்ர் நேரத்துக்கு நம்மளுக்கும் அப்பவே ஒரு உறவு வந்துடுச்சு. அதனால தான் இன்னைக்கு பஜ்ர் தொழுகை தடங்களின்றி போகக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. பஜ்ர் பாங் சொல்கிறதுக்கு முன்னாடி எந்திரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குது. அந்த பஜ்ர் நேரத்தை பற்றி இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. இந்த பெண்களுக்கான விஷயமே, பெண்கள் கருவறையில் கர்ப்பப்பையில் குழந்தையை சுமக்கின்ற நேரத்தில் இந்த பஜ்ர் நேரம் என்னெல்லாம் வேலை செய்யுதுன்றதெல்லாம் இப்போ அமெரிக்க கிறிஸ்தவ விஞ்ஞானிகள், ஜெர்மனிய யூத விஞ்ஞானிகள் சேர்ந்து இன்னைக்கு ஹைதராபாத் பல்கலைக்கழகம், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், இஸ்லாமிய துறை, இப்படி எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு பல்வேறு ஆராய்ச்சி முடிவுகளை வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நம்முடைய சகோதரிகளுக்கு வீட்டில் சொல்கிறதுக்கு, வேற மாற்று மத சகோதரிகளுக்கும் சொல்கிறதுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அது எல்லாத்துலேயுமே ஒரு வரம்பு இருக்கிறது. ரொம்ப அமுதமாக இருந்தாலும் அள்ளி அள்ளி பருக முடியாது. சிறந்த விஷயமா இருந்தால் கூட பல்கலைக்கழகத்தில் ஒரு கட்டுப்பாடு வச்சுருக்காங்க. எல்லா பீரியடுனாக்க 45 நிமிஷம் அல்லது 1 மணி நேரம் தான். பல விஷயங்களை கொண்ட, பல செயல்பாடுகளை கொண்ட ஒரு இதாக இருந்தால் அதிகபட்சம் 2 மணி நேரம், அதுக்கு மேலே ஒரு பீரியட் இருக்கக்கூடாது. ஏன் அப்படி வச்சாங்கன்னா 2 மணி நேரத்துக்கு மேலே ஒரு செயல் தொடர்ந்தால் அதை கேட்குறவங்களுக்கு அதை ரசிக்கிறவங்களா மாறிடுவாங்க. அதை கிரகிக்கிற தன்மை குறைஞ்சிக்கிட்டே வராது. அப்போ நம்ம ரசிக்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சிகளை நடத்தலை, அதை கேட்குறவங்களாம் அதை கிரகிக்கணுன்ற நோக்கம் இருக்கிறதுனால நம்ம அதை வரம்புல முடிச்சிருவோம். இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் என்ன 2-3 பகுதிகளாக 4 பகுதி கூட நடத்தலாம். அது உங்கள் விருப்பத்தை பொறுத்து. அந்த இதில் என்ன, திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்க ஊர் என்னது, காயல்பட்டினம், 6 மணி நேரம் நிகழ்ச்சியாக நடத்தணும், 6 பார்க்க. அதனால் அதை நம்ம வந்து நம்மளுடைய நோக்கம் வந்து இதை பகிர்ந்து கொள்வது, உலக மனிதர்களுக்கு இந்த விஷயத்தை எடுத்து சொல்வது, அதற்கு இதை தயாரிப்பு களமாக பயன்படுத்துகின்றோம். நம்ம சகோதரர் அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய அனைவருக்கும் இறைவனுடைய
நேர்மையாக வாழுகின்ற வழிகாட்டுதல் கிடைக்க வேண்டும் என்றும், அவரால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முகமது முஸ்தபா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமான வாழ்க்கை வழிகாட்டுதலை பெற வேண்டும் என்றும், நேர்மையாக வாழுகின்ற வழிமுறைதான் இஸ்லாமிய மார்க்கம் என்ற வாழ்க்கை முறையாக இருக்கிறது. அது மனிதர்களுக்காக இறைவன் சொன்ன வழிமுறையாக இருக்கிறது. மற்றபடி முஸ்லீமு இஸ்லாம்னு ஒரு மதம் கிடையாது. நீங்கள் எந்த மதத்தினராக இருந்தாலும், எந்த பிரிவை சேர்ந்தவராக இருந்தாலும், இறைவன் சொன்னபடி வாழக்கூடிய மனிதராக மாற வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் அழைக்கிறேன். அதற்கு இறைவனுடைய அருட்கொடைகள்லாம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா கூட இறைவனுக்கு. لا إله لا إله إلا الله محمد رسول الله. لا إله لا إله إلا الله محمد رسول الله. لا إله لا إله إلا الله محمد رسول الله. لا إله لا إله إلا الله محمد رسول الله. لا إله لا إله إلا الله محمد رسول الله. I believe that there is no God but Allah, and that Muhammad, peace be